ஹை ஆர்மீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு பிடிஎஸ் ஸ்வீட் ட்ரீம்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம ரிவெஞ்சோட நெக்ஸ்ட் பார்ட் தானே பார்க்க போகிறோம், பார்ட் 3. இது எப்படி வரப்போகுதுன்னு எனக்கு தெரியல. லாஸ்ட் பார்ட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னு நான் நினைக்கிறேன்டா. ஓகேவா? இன்ட்ரெஸ்டிங்லாம் சொல்லியிருந்தீங்க, எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குதுடா. ஓகே ஓகே இன்றைக்கி வந்து நம்ம இந்த கதைக்குள்ளே போகலாம். லாஸ்ட் பார்ட் எதுலேருந்து விட்டுருப்போம்னா, இந்த மாதிரி ஒயன் வந்துட்டு அவங்க கூட இருந்த 3 ஃப்ரெண்ட்ஸையுமே அவ்வளோ க்ரூவலாக மர்டர் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இப்போ என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம போய் பார்க்கலாம்டா. இப்போ வந்துட்டு பாய்ஸ் வந்துட்டு இப்போது அப்படியே அவங்களோட இடத்துக்கு போயிருக்காங்க. அங்கே அந்த ரூமில் அவங்க பேசிகிட்ருக்காங்க. சரி, ஃபஸ்ட்டு டிடெக்டிவை அப்பாயிண்ட் பண்ணிக்கிட்டே அதே டிடெக்டிவ் வந்துட்டு தேட சொல்லு. ஓகேவா? அந்த பர்சன் எங்கே இருக்கான்ட்டு, அந்த 4வது வீட்டர் அவன் எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு தேட சொல்லு. அவன் எங்கே இருக்கான்னு தெரிஞ்சிச்சோ அப்போது நம்மளேருந்து யாரோ ஒருத்தங்க போகணும். ஹோபி, நீ வந்துட்டு அந்த டிடெக்டிவ் கூட சேர்ந்து போயிட்டு அவனை தேடி கண்டுபிடி. ஓகேவா? அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அவங்கள வந்துட்டு சரின்னு சொல்லிடுறாங்க. இங்கே இவங்க இப்படி கான்வர்சேஷன் போயிட்டுருக்குது. அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, வயனுக்கு வந்து இருக்கிற எல்லா கொடூரமான தண்டனையும் கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் அவங்க இருக்காங்க. இப்போது அப்படி நம்ம பார்த்தோம்னா, இவங்க இங்கே பேசிகிட்டு இருக்கும்போது அந்த பக்கம் நீங்கள் வந்துட்டு ட்ரக்ஸ் எடுத்துகிட்டு அப்படியே போதையில் இருந்துகிட்ருக்கீங்க. திரும்ப இந்த சைடு பார்க்கும்போது ஆரம் வந்துட்டு இப்போது சுகா ஜேகே அப்புறம் அவள் இன்றைக்கி எதுக்கு அந்த அந்த மெமோரியல் பிளேஸ்க்கு வந்திருக்கான்னு சொல்லிட்டு தேடு. ஏன்னா அவள் உள்ளேயும் போகல. அங்கே தான் நம்ம மின்னோட இதுவும் இருக்குது. ஆனால் அவள் உள்ளேயும் போகல, வெளியவே நின்றுட்டு பார்த்துட்டு இருந்தாள். பட் வேறு யாரையும் அவள் அங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கா. அப்படியே நின்றுருக்கா, பார்த்துருக்கா. ஆனால் அங்கே யார் வந்திருக்காங்க எதுவுமே தெரியல. நீ அது என்னன்னு சொல்லிவிட்டு அதுக்கான இதை வந்து பாரு. ஓகேவா? அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள். அவங்க வந்துட்டு சரின்னு சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் இப்படி போயிட்டுருக்குது. இப்போது நம்ம அப்படியே உங்களோட சைடெலாம் விட்டுட்டு இப்போது இந்த உங்களோட ஃபேமிலியோட சைடு பார்க்கலாம்டா. டேய் அர்ஜுன், இங்கே பாரு, நம்ம இந்த மண்டபத்தை ஓகே தானே? என்கேஜ்மெண்ட்டுக்கு இந்த பிளேஸ் கரெக்டாக இருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அர்ஜுன் வந்துட்டு அப்போ இது கரெக்டாக இருக்கும்ப்பா, ஓகேப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள். ஓகே, ஒரு டைம் நான் அவகிட்டையும் கேட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அர்ஜுன் வந்துட்டு அப்படியே ரூமுக்கு போகிறாங்க. ஃபியான்சி தொடடி கதவை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே வந்துட்டு டோர் ஓப்பன் ஆகுது. அப்படியே அர்ஜுன் ஒருத்தவங்களை பார்த்து அவ்வளோ ப்ரைட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. அந்த பத்தினா, உனக்கு இவ்வளோ நேரமாச்சா? உன் மேலே நான் சரியான கோவத்தில் இருக்கிறேன் போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்களே டர்ன் பண்ணிட்டு போகிறாங்க. இப்போ அர்ஜுன் வந்துட்டு அப்படியே வந்து பேக் லாக் பண்ணிவிட்டு, ஐயோ சாரி டி, நான் அப்படியே வரலான்ட்டு இருந்தேன், கொஞ்சம் ஒர்க்கில் நம்ம என்கேஜ்மெண்ட்டுக்கான ஒர்க் போயிட்டுருக்கு. ஓகே, நம்ம என்கேஜ்மெண்ட்டு மண்டபம் வந்து இங்கே தான் பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பிளேஸ்லாம் காட்டுறாங்க. சவுத் கொரியாலையா? சவுத் கொரியா வேண்டாமே, நம்ம இங்கே பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கூட பாரிஸ் இந்த மாதிரிலாம் போய் பண்ணிக்கலாம். சவுத் கொரியா வேண்டாமே அப்படின்னு சொல்லி, என்ன பேசுகிறேன், நம்ம பிஸ்னஸ் ரிலேட்டிவாக இங்கே வந்தோம். பட் எனக்கு சவுத் கொரியாவில் இருக்க முடியல. என்னோடய பாஸ்ட்டை மறக்கிறதுக்காக நான் இருந்துட்டு இங்கே வந்தேன். பட் என்னடி நீ இப்படி சொல்கிற? நம்ம ஆயிரம் இருந்தாலும் அங்கே பிறந்து வளர்ந்ததில்ல. அங்கே போய் அதுவும் என்னோடய எக்ஸ் லவர் முன்னாடி நான் மேரேஜ் பண்ணிக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அர்ஜுனு. அந்த பக்கமாக அப்போனா நீ இன்னும் அவளை மறக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். அதை மறக்க இல்லைன்ட்டு இல்லடி, என்னால் மறக்க முடிய மாட்டேங்குது. இதெல்லாம் உனக்கு ஓகேன்னு தானே சொன்னேன். சரி சரி சரி, எனக்கு ஓகே தான். ஓகே, உனக்கு எந்த அளவுக்கு ஓகேவா அந்த அளவுக்கு எனக்கும் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த பர்சன் சொல்கிறாங்க. இப்போ அர்ஜுன் வந்துட்டு, தேங்க்ஸ் ரோஸ், நீ உண்மையாலுமே இவ்வளோ என்னை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. ஆனால் எனக்கு இந்த சவுத் கொரியா தான் ஒரு மாதிரியாக இருக்குது. சரி விட, உனக்கு ஓகேனா ஓகே அப்படிங்கிற மாதிரி இப்போது ரோஸ் வந்துட்டு சொல்கிறான். அர்ஜுன் வந்துட்டு தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நல்லா டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்படியே ரோஸ் வந்துட்டு ஹக் பண்ணிவிட்டு அப்படியே யோசிக்கிறா, என்னை அவங்க வேறு போகணுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ இருந்துட்டு அப்படியே அவங்க ஃபேமிலிக்கிட்டேலாம் நல்லா பேசிவிட்டு, ஓகே எங்களோட என்கேஜ்மெண்ட் வந்து சவுத் கொரியாவில் நடக்கும்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க வந்து ஃபாரின் கண்ட்ரீஸில் இருக்காங்களே, ஏதோ ஒரு கண்ட்ரி, உங்களுக்கு எந்த கண்ட்ரி பிடிச்சிக்கோ அந்த கண்ட்ரியை நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ அவங்க சவுத் கொரியா வந்திருக்காங்க. வந்தோடனே ஃபஸ்ட் வந்து அர்ஜுன் வந்து அப்படியே காரில் போயிட்டு இருக்கும்போது ரோஸ் வந்துட்டு இந்த டைரெக்ஷன்டா நம்ம எங்கே போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க.
அப்படியே அர்ஜுன் வந்துட்டு பார்க்குறா ரோஸை. ரோஸ் வந்துட்டு ஃபஸ்ட்டு சவுத் கொரியா வந்திருக்கோம், நம்ம நம்ம உன்னோட எக்ஸ் லவரையும் பார்த்துடலாமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த மெமோரியல்ஸில் வந்திருக்கா. வந்துட்டு அங்கே போய் முன்னாடி மின்னோட கிரேவியார்ட் பக்கத்தால் நின்றுருக்காங்க. நின்றுட்டு எனக்கு இந்த மாதிரி ஒரு லைஃப் கிடச்சதுக்கு நீ தான் ஒரு ரீசன், பட் உன்னோட லைஃப் நான் எடுத்துக்கிட்டேன்னு நீ என் மேலே கோவப்படாத, ஓகேவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளை அங்கே நின்றுட்டு ஃபீல் பண்ணிவிட்டு அழுகிறா. அர்ஜுன் வந்து பேக் ஹக் பண்ணிவிட்டு ப்ளீஸ் டே அழுகாத, எனக்கும் கஷ்டமாக இருக்குது, பட் விட எல்லாம் பாஸ் தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஹெவி ப்ரீத் அர்ஜுன் வந்துட்டு எடுத்து விடுறாங்க. மின்னோட கிரேவியார்ட் முன்னாடி இருந்துட்டா. அவங்களும் வந்துட்டு அப்படியே ரோஸ் வந்துட்டு ஹக் பண்ணிவிட்டு அர்ஜுனை கூப்பிட்டு வெளியே கிளம்பிடுறாங்க. இப்போது அப்படியே அவங்க வந்து அவங்களோட பழைய வீட்டுக்கு அப்படியே போகிறாங்க. போனோன்னே அவங்க அப்பா இருந்துட்டு இந்த வீடு ஒரு நாள் இப்படி இருந்தது ஒரு காலத்தில், ஆனால் இப்போது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ரோஸா விடுங்க மாமா, இனிமேல் என்ன பழையபடியே ஆக்கிட்டா போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவ்வளோ உள்ளே வரான். உள்ளே வந்தோன்னே அப்படியே அங்கே எல்லாம் சுற்றி பார்க்குறான். எவ்வளோ நாள் ஆச்சு இந்த வீட்டுக்கெலாம் வந்து அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஆமாம் முதல் வந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அர்ஜுனும் வந்துட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டு அப்படியே முன்னாடி போகிறாங்க. அர்ஜுன் அப்புறம் உன்னோட சிஸ்டர் வயன் என் ஃப்ரெண்டு அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அர்ஜுன் வந்துட்டு அது விட்ரி, அவளை பற்றி பேசாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இப்போ அர்ஜுன் வந்துட்டு போகிறாங்க. அது ஒன்றும் இல்லாமல் அவனுக்கு வயனை பற்றி பேசினாலே ரொம்ப கோபம் வருது. அது அவனுக்கு புரியுது, எனக்கு அவனுக்கு எந்தளவுக்கு ஹர்ட் ஆகுதுன்னு. பரவாயில்ல விட்றா, ஒயினை அவளை நாங்கள் ஃபேமிலியிலேருந்தே விட்டுட்டோம்டா, இனி அவள் இந்த ஃபேமிலிக்கும் அவளுக்கு எந்த ஒரு சம்மந்தம் இல்லைன்னு தான் விட்டுருக்கான். ஆனால் என் பொண்ணாச்சு எனக்கு எப்படி இருக்கும், அவளை பற்றி டீட்டெயில்ஸ் கிடச்சிச்சு. அவள் என்ன ட்ரக்ஸ்க்கெலாம் ரொம்ப அடிக்ட் ஆகிட்டான்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா வந்து சொல்கிறாங்க. ரோஸ் இருந்துட்டு அங்கிள், அவள் ஒரு காலத்தில் எப்படி எங்கள் கூட இருந்தான்னு தெரியுமா, ஆனால் இப்போது எனக்கு இந்த கொரியாக்கே வரதுக்கு அதாங்க அங்கிள் சுத்தமாலுமே பிடிக்க மாட்டேங்குது. என்னால் ஒயினை அந்த நிலமையில பார்க்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவள் ஃபீல் பண்ணுறா. அவங்க அப்பா வந்துட்டு சரி விட்றா, எல்லாமே நடக்க வேண்டியதானே நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படி போகிறாங்க. இப்போது அப்படியே அர்ஜுன் வந்துட்டு ரூமில் அப்படியே ட்ரெஸ் மாற்றிட்டுருக்காங்க. இப்போது அப்படியே ரோஸ் போயிட்டு பின்னாடி பேக்கப் பண்ணுறாங்க. அர்ஜுனை அப்படியே பார்க்குறாங்க. பார்த்து வார்மாக ஒரு ஸ்மைல் பண்ணுறாங்க. ஸ்மைல் பண்ணோன்னே ரோஸ் வந்துட்டு அப்படியே ஹக் பண்ணிவிட்டு நாளைக்கு நம்மளுக்கு என்கேஜ்மெண்ட், எவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னு தெரியுமா நான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். என் ஒய்ஃபு எதுக்கு இவ்வளோ சந்தோஷமாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உன் ஒய்ஃபுக்கு ரொம்ப பிடிச்சதுனால தான், உன்னை எப்படி லவ் பண்ணேன்னு தெரியுமா, இப்போ பாரு நம்மளுக்கு மேரேஜ் நடக்க போகுதில்ல, எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே அர்ஜுனும் வந்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, மின்னுக்கு அடுத்தது என்னை இவ்வளோ புரிஞ்சுக்கிட்டு என் கூட இருக்கிறதுக்கு தேங்க்ஸ் டி, என்னோடய பாஸ்ட் லைஃப் ப்ரெசண்ட் இனி ஃப்யூச்சர் எல்லாத்துக்குமே ட்ராவல் பண்ணுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ரோஸ் வந்துட்டு தேங்க்ஸில் இதுக்கு, நான் உன்னோட ஒய்ஃப் ஓகேவா அப்படிங்கிற மாதிரி அப்படியே சொல்லிவிட்டு அப்படியே அர்ஜுனை வந்து கிஸ் பண்ணுறா. அர்ஜுனை வந்துட்டு அப்படியே கிஸ் பண்ணுறாரு. இப்போது அப்படியே அந்த கிஸ்ஸை வந்து ரோஸ் வந்து அப்படியே ஹீட்டப் பண்ணுறா. அர்ஜுன் வந்துட்டு நோ நோ நோ, ஓகே நம்மளுக்கு இப்போ தான் என்கேஜ்மெண்ட் ஆகிருக்கு, ஓகே என்கேஜ்மெண்ட் கூட இன்னும் ஆகலை, பார்க்கலாம் மேரேஜுக்கு அப்புறம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். மேரேஜுக்கு அப்புறம் அதெல்லாம் வேண்டாம், எனக்கு மேரேஜுக்கு முன்னாடி வேணும். ஐயோ எதுக்கு தான் என் ஒய்ஃப் இவ்வளோ ப்ரிவேட்டாக இருக்காளோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே பிஞ்ச் பண்ணுறாங்க. ரோஸ் இருந்துட்டு சிரிச்சிட்டு ஐயோ எனக்கு வேணும்னா வேணும் அவ்வளோதான் வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணுறாங்க அர்ஜுனா. சரி சரி இங்கே பாரு, என்கேஜ்மெண்ட்டுக்கு அப்புறம் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உண்மையாலுமே வா என்கேஜ்மெண்ட்டுக்கு அப்புறம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். உண்மையாலுமே தான் ஓகே என்கேஜ்மெண்ட்டுக்கு அப்புறம் அப்போ வச்சு நீ என்னோட ஒய்ஃபி ஆயிடுவியே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியே ரோஸ் இருந்துட்டு அப்படியே ப்ளஷ் பண்ணுறா. ஓகே போ உன்னோட ரூமுக்கு போ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ரூமுக்கு எதுக்கு, நான் இங்கே இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு பெட்டில் உட்கார்றேன். ரூமுக்கு போ, அப்பா வந்தாருன்னா அவ்வளோதான், அப்பாலாம் ஒன்றும் வரமாட்டாங்க வாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே கையை பிடிச்சி எடுத்து உட்கார வைக்கிறா. அர்ஜுன் வந்துட்டு பக்கத்தில் உட்கார்றான். இப்போ அப்படியே அவங்க அப்பா வந்து
ரோஸ் ரோஸ் இங்கே வாமா ஒரு நிமிஷம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாங்க. இப்போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இன்னும் எப்படி டைமிங் உங்கள் ஃபேமிலிக்கு கிடைக்குதுன்னே தெரியலடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரோஸ் வந்துட்டு போகிறான். இப்போ அவங்க அப்பா இருந்துட்டு ஓகேம்மா இங்கே இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நீ வந்து இன்விடேஷன் கொடுத்துட்டு வந்துடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே அங்கிள், நானும் அதுதான் நினச்சேன். போனோடனே ஃபஸ்ட்டு வேறு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கணும் சொல்கிறீங்க. என்ன இருந்தாலும் அது அவனோட தங்கச்சி இல்லை அங்கிள், தங்கச்சி தாம்மா, பட் அது அர்ஜுனுக்கு சுத்தமாக பிடிக்காது, வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மிஸ்டர் லீ இருந்துட்டு அங்கிள் அவன் இருக்கான் அங்கிள், அவனை வேணால் நான் சமாளிச்சுக்கிறேன், நான் வேணால் ஒயனை போய் இன்வைட் பண்ணுறேன் அங்கிள், அவன் எங்கே இருக்கான்னு மட்டும் சொல்லுங்கள், நான் போய் இன்வைட் பண்ணுறேன். இல்லைம்மா வேண்டாம்மா, அர்ஜுன் கோவப்படுவான், வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை அங்கிள் பரவாயில்ல, நான் போய் இன்வைட் பண்ணுறேன் அங்கிள், அவள் இருந்தாலும் என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்ட் அங்கிள். ஓ அப்போனா உனக்கு என்னை விட அவள் தான் முக்கியம் அர்ஜுன்? உனக்கு என்னை விட அவள் தான் முக்கியம். இல்லை அர்ஜுன் அப்படி இல்லை, அவள் உன்னோட சிஸ்டர் அர்ஜுன். சிஸ்டர் ஒரு காரியத்தை இப்படியா பண்ணுவா? அவள் எனக்கு சிஸ்டராக இருக்கிறதுக்கு எனக்கு பிடிக்கவே இல்லை. அவளெல்லாம் என் சிஸ்டர்னு சொல்கிறதுக்கு எனக்கு அருவருப்பாக இருக்குது. நீ அவளோட பேரை மட்டும் என் முன்னாடி எடுத்த எனக்கு சரியான கோவம் வந்துடும். அவ்வளோதான் ரோஸ், நான் உன்னை ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு பார்க்குறேன். அர்ஜுன் அப்படி இல்லை அர்ஜுன், அவள் எதோ தெரியாமல் பண்ணிட்டா அவ்வளோதானே. தெரியாமல் என்னோடய சந்தோஷத்தை எல்லாத்தையும் எடுத்துப்பா. தெரியாமல் என் சந்தோஷத்தை எடுத்துருப்பா. அர்ஜுன் சரி நீ இவ்வளோ கோவப்படாத ஓகேவா? வேண்டாம், நான் இன்வைட் பண்ணல. ஓகே, நான் போய் என் ஃப்ரெண்ட்ஸ் காலேஜ் வேறு ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் இன்வைட் பண்ணிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அர்ஜுனா அப்படியே ஹெவி பிரீத் எடுத்துகிட்டு அப்படியே போயிடுறாரு. ஏன் ரோஸ் வந்துட்டு ஓகே அங்கிள், நம்ம போய் மற்ற ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நான் முதலே சொல்லிட்டேன், லில்லிக்கு வந்து ஷூட்ஸ்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். அவள் எனக்கு டைம் எப்போ கிடைக்குதோ அப்போ வரேன்னு சொல்லியிருக்காங்க அங்கிள். ஜாஸ்மினுக்கும் சாய்க்கும் அவங்க இப்போ தான் நியூலி மேரிட் கப்பிள், அதனால் ஹனிமூனுக்கு இது போயிருப்பாங்க. அதனால் நேரில் கூப்பிட முடியாது, நான் வேணால் கால் பண்ணி அவங்ககிட்ட பேசி பார்த்துக்கிறேன் அங்கிள் அப்படிங்கிற சொல்கிறாங்க. ஓகேம்மா, அப்புறம் மற்றவங்களும் இருக்காங்க அங்கிள், நான் கூப்பிட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இப்போ அப்படியே ரோஸ் வந்துட்டு போயிடுறாங்க. இந்த சைடு இப்படி நடந்துட்டுருக்குது. அப்படியே நம்ம இன்னொரு சைடு பார்த்தோம்னா பாய் சைடு தான். இங்கே அந்த டிடெக்டிவ் வந்துட்டு இன்ஃபர்மேஷன் சொல்லிகிட்ருக்காங்க. சார் இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு, பட் அது கரெக்டானு எனக்கு தெரியல, நான் இன்னும் அதை கொஞ்சம் தீவிரமாக விசாரிச்சுட்டு அந்த பையன் எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் சார்ன்ட்டு. ஓகே, பட் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக எங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் வேணும்னு சொல்லிவிட்டு இப்போ ஆரம் வந்துட்டு கட் பண்ணுறாங்க. இப்போ ஜின் வந்துட்டு அப்படியே கோட் செட்டோடு அப்படியே வராரு. என்னாச்சு, என்ன டீட்டெயில் சொல்லணும்னு சொன்னதுக்கு அப்படியே ஆரம்பிச்சுட்டு என்ன நினச்சி சொல்கிறாங்க. இப்போ மற்ற மெம்பர்ஸ் எல்லாம் வராங்க. இப்போ சிவாவும் ஜேகே வந்துட்டு வெளியிருந்து வராங்க. டேய் என்னடா பண்ணுறீங்க, நீங்கள் தூங்கல வெளியிருந்து வரீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இல்லை நீங்கள் தான் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ண சொன்னீங்களா, பையனுக்கு அந்த மெமோரியலுக்கு போனான்ட்டு அப்படிங்கும்போது, டேய் அது நாளைக்கு காலையில் போய் பண்ணியிருக்கலாம்லடா, நேற்று நைட் சொல்லணும்னா நேற்று தான் பண்ணியிருக்கோமா, நாளைக்கு பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டுலாம் நீங்கள் விட்டுருக்க மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அவளை எப்போ சாவடிக்கலான்ட்டு நாங்கள் அப்படி கோவத்தோடு நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தால் நீங்கள் அவளோட இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணுறதுக்கு நாங்கள் வெயிட் பண்ணிட்டு போகணும். எவ்வளோ சீக்கிரம் அவளுக்கு குளிப்பறிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நான் குளிப்பறிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சுகா இருந்துட்டு ஜேகே இருந்துட்டு அது ஒன்றும் இல்லை, அவளுக்கு ஃபேமிலியை ரொம்ப மிஸ் பண்ணுறா போல், எங்கேயோ இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு, அதனால தான் அவள் ஃபேமிலியை தனியாக போய் மீட் பண்ணிட்டு வர்றதுக்காக போயிருக்கா. பட் அவங்க ஃபேமிலியை அவள் சுத்தமாக பார்க்கவே இல்லை, தூரத்துலேருந்து பார்த்துட்டு போயிருக்கா. அர்ஜுனும் அப்புறம் அவளோட ஃபியான்சி, ஐ திங்க் அவள் பேர் என்ன, ரோஸ், அதுக்கப்புறம் அவங்க அப்பா, இவங்களாம் அவங்க மெமோரியலுக்கு வந்துருந்தாங்க, நம்ம மின்னோட மெமோரியலுக்கு. ஆனால் இவன் இத்தனை வருஷமாயும் அங்கே போகவே இல்லை, பட் இப்போது அவங்க அப்பாவையும் அண்ணனையும் பார்க்குறதுக்காக போயிருக்கா. இவளுக்கெல்லாம் ஃபேமிலி ஒரு கேடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜேகே இருந்துட்டு அப்படி பல்ல கடிச்சிட்டு பேசுகிறாங்க. ஃபேமிலி, ஒருவேளை அவளுக்கு அவளோட ஃபேமிலியை அழிச்சா சந்தோஷமாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆரம்பிச்சுட்டு கேட்குறாங்க. அவங்களாம் வந்துட்டு அவங்க ஃபேமிலியே இவ்வளோ வேண்டான்னு சொல்லிட்டு ஒதுக்கி தான் வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்களா என்ன பொண்ணுடா இவ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்களா பேசியிருக்காங்க. இப்போது கரெக்டாக டைம் ஆக ஆரம்பிக்குது.
வா நம்ம போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஐயா நீங்கள் எப்போ பார்த்தாலும் இந்த டைமிங்க்கு போகிறது எனக்கு சுத்தமாக பிடிக்க மாட்டேங்குது. ஏன் ஒரு 5 நிமிஷம் இருந்தால் வெயிட் பண்ண முடியாதா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவளுக்கு கரெக்டான டைம் பங்க்சுவலாக இருக்கிற மாதிரி இருந்தால் தான் அவள் இன்னும் நம்ம கூட க்ளோஸ் ஆவாள். அவளை பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்க முடியும். தேவையில்லாமல் அவள் வீட்டுக்கு நம்ம கரெக்டான டைமுக்கு போயிட்டுருக்கோம். எல்லா காரணத்தோடு தானே. அவளையெல்லாம் வச்சு செய்யணுன்றா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அவங்க வந்து கோவப்படுறாங்க. இப்போ வந்துட்டு ஜிமின் வந்துட்டு அவளாம் என்ன பொண்ணுன்னே தெரில. அவள் கூட படித்த ஃப்ரெண்டை கார் ஆக்சிடெண்ட் பண்ணி கொண்டிருக்கா. இன்னொருத்தைய ரேப் பண்ணி இதே மாதிரி தானே நம்ம இன்னும் அவகிட்ட கெஞ்சிருப்பா. அவளாம் ரொம்பவுமே ஸ்க்ரோல். ஆனால் அவளை விட நம்ம ஸ்க்ரோல்னு தெரியும்ல அவங்களுக்கு. பார்த்துக்கலாம் ஐயா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜிமின் வந்துட்டு சொல்லிவிட்டு அப்படி கிளம்புறாங்க. பாய்ஸ்லாம் அவங்க ப்ளேஸ்க்கு அப்படி போகிறாங்க. இப்போ ஆரம்பம் வந்துட்டு கரெக்டான டைமுக்கு போகிறாங்க. ஒயின் வந்துட்டு பார்க்குறாங்க. பார்த்துட்டு லைட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு ஓகே வாங்க போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. இப்போ அப்படியே அவங்களோட ஆஃபீஸ் பெரிய ஆஃபீஸ் செட்டாக இருக்குண்டா அந்த ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. ஆஃபீஸ்க்கு போய் அது வந்து ஒயின் இண்டஸ்ட்ரீஸ் தான். ஓகே, ஒரே ஒரு இண்டஸ்ட்ரி தான் அவங்க ஒயின் வந்து ஓன் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஒயின்ன்ற இண்டஸ்ட்ரி. அவங்க வந்து சீக்ரெட் மாஃபியா தான்டா. எல்லா இடத்துலையுமேலாம் மாஃபியான்னு தெரியாது. மேக்ஸிமம் வந்து நம்ம பாய்ஸுக்கு மாஃபியான்னு தெரியும். அதுக்கப்புறம் அந்த மாஃபியா ஃபீல்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு மாஃபியான்னு தெரியும். அதுக்கப்புறம் இந்த டிடெக்டிவ்க்கு வந்து மாஃபியான்னு தெரியுமே தவிர மற்றவங்க யாருக்குமே ஒயின் வந்து ஒரு மாஃபியாங்கிறது தெரியாது, இன்க்ளூடிங் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும். இப்போ வந்துட்டு அவங்க அப்பா இருந்துட்டு ஒயின் வந்துட்டு அப்படியே தண்ணி தொளிச்சு விட்டுருப்பாரு. அதனால ஒயின் வந்துட்டு இப்படி ஒரு கம்பெனி தான் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுவும் வந்து ஒயின் இண்டஸ்ட்ரின்னு சொல்லிவிட்டு இப்போ ஒயின் வந்துட்டு அப்படியே அந்த கம்பெனிக்குள்ளே போனோன்னா வந்துட்டு இன்றைக்கி என்னென்ன பண்ணணும்னு சொல்லிவிட்டு அப்படியே லிஸ்ட் சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு இன்றைக்கி ஜின்னை பார்க்கணும் போல் இருக்குதே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வியா அப்படி கோவப்பட்டு பார்க்குறாங்க. இந்த காஜுக்கு என்ன தான் வந்து தொலைஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஓகே எனக்கு ஒரு ஜின்னு கூட ஒரு அப்பாயின்மெண்ட் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பாய்ஸாக மேம் அவங்க கூட எதுக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இப்போ அவங்களுக்கு வேறு வேலை இருக்குங்களா? நம்ம கூட கம்பெனியில் கொலாபரேட் பண்ணியிருக்காங்களா? அப்புறம் நம்ம போய் தானே இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மேம் இன்றைக்கி வேறு கம்பெனி மீட்டிங்ஸ் இல்லை, எனக்கு ஜிம் கூட தான் வேணும். எதுக்கு இப்போ வர ரொம்பவுமே ஆர்கியூ பண்ணிகிட்ருக்கீங்க? நான் சொல்கிற வேலையை அந்தளவு செய்கிற மாதிரி எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் தன்னவேட்ட கேட்குறீங்க. ஆமாம் ஓகே மேம் நான் பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. வியூ வந்துட்டு அப்படியே பார்த்துட்டு போகிறாங்க. இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வந்துட்டு அப்படியே வியூ இருந்துட்டு நிற்கிறாரு. நின்றுட்டு அப்படியே பார்க்குறாங்க. எதுக்குன்னு இப்போ பார்வையிலே எப்படி கொள்கிற? என்ன இருக்குது சொல்ல, என்ன உன் மனசில் இருக்குது என்கிட்ட சொல்லி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அவங்களோட பிளேஸ்லேருந்து அப்படியே எழுந்திரிச்சு வராங்க. அப்படியே இருந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கண்ணா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மேமா ஒயின் கூப்பிட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. பிச்சு இந்த எச்சைக்கு எப்போ பார்த்தாலும் பொறுக்கிறது மட்டும்தான் வேலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. மைண்டில் நினச்சிட்ருக்காங்க. இப்போ ஒயின் வந்துட்டு பக்கத்தில் வராங்க. டேவா அப்படியே பின்னாடி போகிறாரு. ஒயின் வந்துட்டு அப்படியே டேவ் வந்து வாலில் லாக் பண்ணிடுறாங்க. சொல்ல ஒயின்னு சொல்ல மாட்டியா சொல்லா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை மேம் ஒயின்னு எனக்கு சொல்ல விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒயின்னு சொல்ல விருப்பம் இல்லையா? ஆனால் 2 டைம் நீ சொல்லிட்டியே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வியா அப்படியே முறைச்சி பார்க்குறாங்க. ஐயோ என்னடா மாஃபியா குயினையே மறைக்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. மேம் ப்ளீஸ் மேம் நான் ஒர்க் பண்ண விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீ இப்போது என்ன ஒயன்னு கூப்பிட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப க்ளோஸாக வராங்க. அப்படியே இருந்துட்டு மூச்சை அடக்கி வச்சுட்டு மேம் ரொம்ப க்ளோஸாக வரீங்க தள்ளிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பரவாயில்லையே நான் இன்னும் க்ளோஸாக வருவேனே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இன்னும் அப்படி பாடி ஃபுல்லாக டச் ஆகிற அளவுக்கு க்ளோஸாக போகிறாங்க. வியா இடியட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மைண்டில் வந்துட்டு அவங்கள அசிங்கமாக கெட்ட வார்த்தை பீப்பில் போட்டு திட்டுறாங்க. எனக்கு பீப்பில் வர மாட்டேதுரா, அதனால நீங்களே இமேஜின் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ டக்குன்னு அப்படியே கேபின் டோர் ஓப்பன் ஆகுது. அப்படியே ஒயன்னு டென்ஷனாக பார்க்குறாங்க. அப்படியே அங்கே வர பர்சனை பார்த்து அப்படியே கூல் டவுன் ஆகிடுறாங்க. ஆரம் இப்போ தான் நீங்கள் போனீங்க, மறுபடியும் திரும்ப வந்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியே அந்த போஸ்ட்லேயே நின்றுட்டு தான் வந்துட்டு அப்படியே அந்த போஸ்ட்டை அப்படியே
வியும் அப்படியே வியர்டாக பார்க்குறாங்க. வி இருந்துட்டு ஐயோ காப்பாற்று அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கண்ணிலே சிக்னல் கட்டுறாங்க. ஆரம்பத்தில் மேம் ஜின் கூட அப்பாயின்மெண்ட் கேட்டதுக்கு ஓகே சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓ ஓகே சொல்லிட்டாங்க, ஓகே ஓகே அப்புறம் என்ன ஜாலியாக போய் மீட் பண்ண வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒயின் வந்துட்டு அப்படியே நகர்ந்து வராங்க. நகர்ந்து வந்து அப்படியே ஆரம்பம் பார்த்து ஒரு கண் அடிச்சுட்டு அப்படியே வேறு மீட்டிங்க்கெலாம் அப்படியே போகிறாங்க. இப்போ பார்த்தோம்னா நெக்ஸ்ட் மீட்டிங் ஜின் கூட தான் நடக்குது. அப்படியே நீங்கள் வந்துட்டு போகிறீங்க. இப்போ வந்துட்டு ஆரம்ப வி வந்துட்டு உங்கள் கூட அப்படியே வராங்க. ஜின் வந்துட்டு அங்கே இருக்காங்க. நீங்கள் அப்படியே அங்கே போய் ஜின்னை முன்னாடி உட்காருறீங்க. மேம் எதுக்கு மேம் சும்மா என்கிட்ட மீட்டிங் வச்சுட்ருக்கீங்க? எனக்கு தான் வேறு வேலை இல்லையா? உங்களோட கம்பெனி கூடயே பார்க்குறது தான் என் வேலையா? அச்சோ எதுக்கு இவ்வளோ சூடாக இருக்கீங்க? டே சாருக்கு கொஞ்சம் ஒரு ஜூஸ் மட்டும் ஆர்டர் பண்ணிடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியே டே இருந்துட்டு இடம் பார்த்துட்டு அப்படியே போயிடுறாரு. இப்போ வந்துட்டு அப்படியே ஜிம்முக்கிட்ட திரும்பிட்டு அது ஒன்றும் இல்லை, இந்த வேர்ல்டு வைல்டு ஹேண்ட்ஸமாக பார்க்காம என்னால் இருக்கவே முடிய மாட்டேது. நீ எவ்வளோ க்யூட்டாக இருக்க தெரியுமா நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே கண்ணத்தில் கையை வச்சுட்டு பார்க்குறீங்க. அவரா ஐயோ டிஸ்கஸ்டிங்கான லுக்கு உங்களை பார்த்து விட்றாங்க. மேம் இதுக்கு தான் கூப்பிட்டிங்கன்னா எனக்கு தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்குறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, ஓகேங்களா? நான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சோன்னே இப்போ வயன் வந்துட்டு உட்காருங்க, அதான் உட்காருன்னு சொல்கிறான்ல உட்காருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பிஸ்னஸ் பற்றி தான் பேச வந்தேன், உட்காருங்க அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் வயன் வந்து சொன்னோன்னா அப்படியே உட்காருறாங்க. உட்காந்தோடனே அவங்க பிஸ்னஸை பற்றி கொஞ்சம் பேசிவிட்டு இந்த மாதிரி மீட்டிங்லாம் அடிக்கடி நான் வைப்பேன், ஓகேங்களா? ஏன்னா கொலாபரேஷன் வேறு பண்ணியிருக்கோம், என் கம்பெனி அப்படியே உங்ககிட்ட தூக்கி கொடுக்க முடியாதுல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே இவங்க இருந்துட்டு இப்படி பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தோம்னா அப்படியே வயனோட ஃபேமிலி இருந்துட்டு அப்படியே அங்கே வராங்க. வயனோட அப்பா, அண்ணா, அதுக்கப்புறம் ரோஸ், இவங்க 3 பேருமே அப்படியே வராங்க. ரோஸோட ஃபேமிலி மெம்பர்ஸும் அப்படியே வராங்க. அவங்க அப்பா அம்மாலாம், அவங்க அப்பா வந்து பெரிய ஒரு பொலிட்டிக்கலில் இருக்கிறவர், ஒரு லீடர், ஓகேவாடா? அந்த மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. ஒரு பொலிட்டிக்கலில் ஒரு மினிஸ்டர் பதவியில் அந்த மாதிரி இருக்கிற ஒரு ஆள். இப்போ அவங்கெல்லாம் அப்படியே மீட்டிங் வந்து உட்காடுறாங்க. அது உங்களோட ஹோட்டலில், உங்களோட ஹோட்டல்னால் உங்கள் ஹோட்டல் இல்லை, நீங்கள் இருக்கிற அந்த ஹோட்டல், ஓகேவா? அது பார்ட்னர்ஷிப்பில் தான் இருக்குது, பட் இருந்தாலும் அது ஃபுல்லாக உங்கள் ஹோட்டலில். இப்போ வந்துட்டு நீங்களா அப்படியே பார்க்குறீங்க. ஸோ இவங்களா இப்போ நான் பார்க்குறேன் எல்லாம் கோஇன்சிடென்ஸ் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து சொல்கிறீங்க. அப்படியே ஜின்னு வந்துட்டு பார்க்குறாங்க. பார்த்தவங்க ஃபேமிலி வந்துருக்கு, ஆரம்பம் பார்க்குறாங்க. இப்போ வாட்டி வந்துட்டு ஜூஸ் ஆர்டர் பண்ணியிருப்பார், அது வந்துட்டு அவங்க எடுத்து கொடுத்துருப்பாங்க. தேவை தான் எடுத்துகிட்டு வராரு. எடுத்துகிட்டு வந்து ஜின்னுக்கிட்டேயும் உங்ககிட்டையும் வச்சுட்டு அவர் வந்துட்டு அப்படியே ஆரம்பிக்கிட்டு போய் என்ன அவள் ஃபேமிலியில் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுதாண்டா எனக்கும் தெரியல அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்படியே அவங்க உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ யாருமே உங்களை நோட் பண்ணல, பட் நீங்கள் அவங்களையே தான் நோட் பண்ணிட்டு உட்காந்துட்ருக்கீங்க. உங்களுக்கு இனிமேல் உட்காரதுக்கும் பிடிக்கல. அப்படியே எழுந்திரிச்சு ஹாய் காய்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே டேபிள் மேலே கையை வச்சு நின்றுட்டுருக்கீங்க. அங்கேயே பார்த்துட்டு எல்லாருமே ஷாக் ஆகிடுறாங்க. உங்கள் அப்பா இருந்துட்டு அப்படியே பார்க்குறாங்க. ஒயன் அப்படிங்கிற மாதிரி. அர்ஜுனா செம்ம கோவப்படுறான். ஏய் மூஞ்சியே பார்க்கக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தா இங்கே தான் நீ சுற்றிட்டு இருக்கிறியா? அப்பா வாங்கப்பா போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே எழுந்திரிக்கிறாரு. ஏய் கோல்டன் பிரதர் எதுக்கு இப்போ இவ்வளோ கோவப்படுற? எங்கள் பார் பாஸ்டர்ஸ் பாஸ்ட் தெரியுங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஏய் என்னடி பாஸ்டர்ஸ் பாஸ்ட், என்னடி பாஸ்டர்ஸ் பாஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே காலர் பிடிக்கிறாங்க. பாய்ஸாக இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. இருந்தாலும் எதுவும் கண்டுக்காமல் விட்டால் அதுக்கு வேறு கோவப்படுவாங்களேன்னு சொல்லிட்டு ஆரம்பம் சார் என்ன பண்ணுறீங்க விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உனக்கும் ஒத்து இருக்குது இவங்க, இந்த மாதிரி ஒரு பொண்ணை நான் என் வாழ்க்கையிலே பார்த்தது இல்லடி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதான் இப்போ பார்க்குறீங்களா ப்ரோ, இங்கே பாரு பாஸ்ட்டு அது வந்து ஜஸ்ட் பாஸ்ட் தானே, அதில் அப்படியே இக்னோர் பண்ணிட்டு வந்துரு. அதான் இப்போ வேறு எனக்கு புதுசாக அண்ணி வேறு கிடைக்கிறாங்க போல் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ரோஸ் பார்க்குறாங்க. ரோஸா ஒயன் எப்படி இருக்க ஒயன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஓ ரோஸ் நான் நல்லா தான் இருக்கேன் ரோஸ், எனக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை தெரியுமா? என்ன அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் ட்ரக்ஸ்க்கு மட்டும்தான் எனக்கு அவ்வளோ கிரேவிங்ஸாக இருக்குது. வேணா உங்கள் அப்பா கிட்ட சொல்லி இன்னும் கொஞ்சம் ட்ரக்ஸை எக்ஸ்போர்ட் பண்ண சொன்னீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க அப்பாவை அப்படியே பார்க்குறாங்க. என்ன பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, அங்கிள் நான் ஒன்றும் சும்மா ஒன்றும் சொல்லியே உண்மை தானே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க அப்பாவை ஐயோ இவ இருக்கிற இடத்துக்கு எதுக்கு தான் வந்துடக்கூடாது, இவ என்ன இங்கே சுற்றிட்டு இருக்கா, சவுத் கொரியாவில் இருக்கா, இவ்வளோ வேறு எந்த ஒரு கண்ட்ரிக்கு நீங்கள் அமுச்சுட்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஓ வெயிட் என்னைய யார் எந்த கண்ட்ரிக்கு அமுச்சுட முடியும்? என்னைய நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம். என்னை அமுச்சுட்டு
இவங்க எல்லோரும் இருந்துருவாங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டீங்களா? அப்படியே சைக்கோ டோனிக்குள்ளே கேட்டுருக்கீங்க. எல்லோரும் பார்க்குறாங்க. நம்ம மற்ற பாய்ஸ் வந்துட்டு அப்படியே கனெக்டில் தாண்டா இருந்திருப்பாங்க. அவங்களும் வந்துட்டு அங்கே வேற ஒரு சைடில் அவங்க வந்துட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணிகிட்ருப்பாங்க. பட் இருந்தாலும் நீங்கள் என்ன உங்கள் ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸும் தெரிஞ்சதுக்காக அவங்க எல்லாருமே கனெக்டில் தான் எப்பவுமே இருப்பாங்க. இப்போ வந்துட்டு நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. இப்போ உங்களோட அப்பா இருந்துட்டு லீ இருந்துட்டு வந்துச்சு. ஒயன் போதும் நிறுத்து, சரியா? நாங்கள் இங்கே நல்ல விஷயம் பேச வந்திருக்கோம். தேவையில்லாமல் குட்டையை குழப்பிட்டு கடை போயிடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்களா? அச்சோ, என்ன நல்ல விஷயம்? ஓ, கல்யாணம் நடக்க போகுதா எங்கள் அண்ணனுக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. அது உனக்கு தேவையில்லாத ஒயன். உன்னை இங்கே எனக்கு பார்க்குறதுக்கே சுத்தமாக பிடிக்கல, தயவு செஞ்சு போயிடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஐயோ ப்ரோ, எதுக்கு இப்போ இவ்வளோ கோவப்படுறேன்? என்ன மேரேஜ் தானே அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்படியே ரோஸ் வந்துட்டு இல்லை ஒயன் என்கேஜ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியே அர்ஜுன் பார்த்து ரோஸை முறைக்கிறாங்க. ரோஸாக அப்படியே கீழே புரிஞ்சுக்கிறாங்க தலையா. இப்போ வந்துட்டு அவங்க அப்பா இருந்துட்டு ஆமாம் ஒயன் இன்றைக்கி நைட் என்கேஜ்மெண்ட் வச்சுருக்கோம். எனக்கு டைம் இருந்துச்சா வா, சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியே அர்ஜுன் வந்துட்டு பார்க்குறாங்க. இவ வந்தானா அந்த என்கேஜ்மெண்ட்டும் நடக்காது. என்கேஜ்மெண்ட் நடக்காதா? அப்போனா நான் வருவேனே. ஏய், உன்னையெல்லாம் சி இவளையெல்லாம் என் கச்சாலையும் கழுத்தை நெரிச்சு கொள்ளணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே கழுத்தை நெரிக்கிறாரு. அப்படியே ஃபோர்ஸ்ஃபுல்லாக அப்படியே வாலில் போட்டு பின் பண்ணுறாங்க. பாய்ஸா சார் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி மேலோட்டமாக கேட்குறாங்க. பட் அந்தளவுக்கு ஃபோர்ஸால் எதுவும் பண்ணல. அவங்க அப்பாவா அர்ஜுன் விட, அவன் தங்கச்சி அர்ஜுன் என்ன பண்ணுற பப்ளிக் பிளேஸில் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அங்கேயா ரிப்போர்ட்டர்ஸும் இருப்பாங்க. அதை பார்த்துட்டு அர்ஜுன் வந்துட்டு அப்படியே கையெடுத்துடுறாங்க. சார் என்ன உங்கள் ஃபேமிலி அந்த ப்ராப்ளத்துலேருந்து இன்னும் மீண்டு வரல போல் அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஒரு 2 ரிப்போர்ட்டர்ஸ் வந்துட்டு அப்படியே வந்து கேட்குறாங்க. அவங்களாம் எதுவுமே பேசலை. இது எங்களோட பர்சனல், தேவையில்லாமல் எங்கள் பர்சனலில் வந்து தலையிட்டுருக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரே வார்த்தையோடு சொல்லிவிட்டு அவங்க போயிடுறாங்க. அவங்க அப்பா இருந்துட்டு ஒயன் நீ மாற்றிட்டு வாடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒயனா அப்படியே கழுத்து பிடிச்சிட்டு வந்துட்டா போச்சுப்பா, கவலைப்படாத, நல்லா நீட்டாக ரெடியாகி பக்காவாக வருவேன் பாரு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து சொல்கிறீங்க. உங்கள் அப்பா ஒயன் அப்புறம் பார்த்துக்கடா, உடம்ப பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே போகிறாங்க. நீங்களா அப்படியே சிரிக்கிறீங்க. இந்த கான்வர்சேஷன் எல்லாத்தையும் அப்படியே பாய்ஸும் பார்த்துட்டு தான் இருந்திருப்பாங்க. அவங்களுக்கா அர்ஜுன் இப்படி பண்ணுறத பார்த்தோன்னா அர்ஜுன் வந்து ட்ரூவாக தான் முன்ன லவ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அர்ஜுன் மேலே எந்த கோவம் வரல. பட் உங்கள் மேலே தான் எல்லா கோவமும் திரும்புது. சொந்த ஃபேமிலியே இவ்வளோ எவ்வளோ அசிங்கமாக நினச்சிட்ருக்காங்க பாரு அப்படிங்கிற மாதிரி ஜிமின் வந்துட்டு ஹோபிகிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க. ஹோபியும் அதான்டா எந்த பொண்ணும் இவெல்லாம் சி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே மூஞ்சி திருப்பிக்கிறாங்க. இப்போது அப்படியே நீங்கள் வந்துட்டு ஆரம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றீங்க. ஆரமா சொல்லுங்கள் ஒயன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது ஒன்றும் இல்லை, எங்கள் அண்ணனுக்கு வேறு பாட்டிக்கு என்கேஜ்மெண்ட் வேறு நடக்க போகுது. அதுக்கு நான் ரொம்ப டாப் டக்கராக நான் இருந்துட்டு ரெடி ஆகணும்ல. அதனால் வந்து நம்ம இன்றைக்கி ஷாப்பிங் போக போகிறோம். இருக்கிற எல்லா மீட்டிங்கும் கேன்சல் பண்ணிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் வந்துட்டு சொல்லிவிட்டு அப்படியே கிளம்புறீங்க. கிளம்பும்போது அப்படியே ஜின்னை பார்க்குறீங்க. ஜின், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? எனக்கு ட்ரெஸ் செலக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் வர முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஜின்னாக இருந்துட்டு இல்லை எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி போகிறாரு. கொலாபரேஷன் வேணுமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. ஜின்னா அப்படியே பார்க்குறாரு. ஆரம்பிச்சுட்டு வாடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க கண்ணாலே. அப்புறம் ஜின்னு இருந்துட்டு ஓகேங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே வந்துடுறாங்க. இப்போ இருந்துட்டு நீங்கள் அப்படியே போகிற வழியில் ஐ திங்க் அப்புறம் நம்ம போலீஸ்காரங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க அவங்களையும் வந்து வர சொல்லிடுங்க. தென் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மேம் அவங்களுக்குலாம் ஒர்க் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒர்க் இருக்குல்ல, சரி விட நாளைக்கு பட் இன்றைக்கி நைட்டு ஈவினிங் வந்து வர சொல்லிடுங்க. எந்த ஒர்க்காக இருந்தாலும் அந்த ஒர்க் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிவிட்டு என் கூட பார்ட்டிக்கு நீங்கள் எல்லாருமே வரீங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. பாய்ஸாக பார்க்குறாங்க. மேம் எங்களுக்கு வேறு ஒர்க் இருக்குது. ஜின் வந்துட்டு எனக்கு வேறு ஒர்க் இருக்குது ஒயன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. டேவாக இருந்துட்டு ஆமாங்க மேம் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்கிறாங்க. இவங்க 2 பேரும் ஒயின் தானே கூப்பிட்றாங்க, உனக்கு ஒயின் கூப்பிட என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. அவராக எதுவுமே பேசலை. எல்லாம் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்களாக உட்காடுறீங்க. இப்போ வந்துட்டு அப்படியே ட்ரெஸ் ஷாப் போகிறீங்க. அங்கே போயிட்டு இந்த கலர்லாம் எனக்கு செட்டே ஆகாது, பிளாக் கலர் இருக்கா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் என்ன கேட்குறீங்க. அவங்களாம் பார்க்குறாங்க. மேம் என்னங்க மேம் பிளாக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. எஸ் பிளாக்கில் அவ்வளோ அழகான ஒரு ஃப்ராக் எனக்கு இம்மீடியட்டாக இப்போவே வேணும் அப்படிங்கிற மாதிரி அந்த டிசைனிங் பெரிய ஒரு டிசைனிங் கம்பெனி, அந்த கம்பெனிக்கிட்ட போய் நின்று பேசிகிட்டு இருக்கீங்க. அவங்களா ஓகே மேம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே அவங்க வந்துட்டு போகிறாங்க. போய் அங்கே இருக்கிறதுலே பிளாக் எந்த அளவுக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருக்கிறதோ அந்த ஃப்ராக் வந்துட்டு எடுத்துகிட்டு வராங்க. நிறைய கலெக்ஷன்ஸ் வந்துட்டு இருக்குது. அது இருந்துட்டு நீங்கள் பார்க்குறீங்க. அப்புறம் பாய்ஸ் கிட்ட கூப்பிட்டு இது எனக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்துட்டு கேட்குறீங்க.
அப்படியே அவங்க வந்து பார்க்குறாங்க. அவங்களா ஓ பிளாக்கு இவளாம் என்ன பொண்ணோ அண்ணனோட ஃபங்க்ஷனுக்கு பிளாக் கலர் போட்டு போகணும்னு சொல்கிறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்களா பார்த்துட்ருக்காங்க. இப்போ வந்துட்டு ஒயின் வந்துட்டு சொல்லுங்கள் என்ன பிளாக்னா என்ன இப்படி பார்க்குறீங்க, உங்களுக்கு தெரியும்ல பிளாக் வந்து அப்படிங்கிற மாதிரி சிரிக்கிறாங்க. அதுதான் ஒயின் நானும் கேட்குறேன். பிளாக் வந்து கெட்ட விஷயத்துக்கு போட்டு போவாங்க, பட் நீ என்கேஜ்மெண்ட்டுக்கு நீங்கள் போகிறீங்க இப்படியா போட்டு போவ அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இல்லை அதுவும் கரெக்ட் தானே, பட் எனக்கு பிடிச்சிருக்கே, எனக்கு சூப்பராக பிடிச்சிருக்கு, பிளாக் தான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து சொல்கிறீங்க. அவங்களா ஸோ என்னத்தையும் நீ பேசி தொலைகிறதுன்னு அவங்களுக்கும் தெரியல. அப்போ இருந்துட்டு நீங்கள் இப்போ வந்து நான் தமிழில் கட்டணம் பட்ட ஒரு பிளாக் கலர் ட்ரெஸ், இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு சூஸ் பண்ணுறீங்க. ஜின்னாக இருந்துட்டு பார்க்குறாரு. சொல்லு ஜின், இந்த ட்ரெஸ் நல்லா இருக்குது தானே அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதான் நீங்களே செலக்ட் பண்ணிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள். ஓ நானே செலக்ட் பண்ணிட்டீங்களா, சரி சரி உங்களோட வேலையில் கொடுத்துட்டு இந்த ட்ரெஸ் எனக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஐயா எனக்கு இந்த பார்ட்டிக்கு வர்றது சுத்தமாக பிடிக்கல, பட் நீங்கள் கூப்பிட்டீங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் வந்துட்டுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஜிமின் வந்துட்டு சொல்கிறாங்க. அப்போவா ஆரம்பிச்சிட்டேன். நீங்கள் எல்லோரும் இவ்வளோ கோவப்படுறத விட எனக்கும் தான் கோவம் வருது. ஆனால் அவளை பற்றி நம்மளுக்கு இன்னும் தெரியாமல் இருக்குது. அவளோட பர்சனல் லைஃப் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அவள் எவ்வளோ பெரிய அரகண்ட் பிச்சுன்னு. பட் இருந்தாலும் அவளோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க பார்த்தியா, அவங்கள பற்றி நம்மளுக்கு எதுவுமே தெரியல. இப்போ டக்குன்னு 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அந்த குரூப் ஃபோட்டோவில் பார்த்தீங்களா, மொத்தமாக இவங்க 8 பேருமே இருந்திருக்காங்க. அவ்வளோ க்ளோஸாக இருக்கிறவங்க எதனால இப்படி சண்டை போட்டுட்ருக்காங்க, இதெல்லாமே எனக்கு தெரிஞ்சவனும். இவ பணத்துக்கு ரொம்ப ஆசைப்படுறவளும் இல்லை. ஏன்னா அந்த டீலிங்லேயே எனக்கு தெரிஞ்சிச்சு இவங்களுக்குள்ள வேறு எதுவும் நடக்குது, அது என்னன்னு நம்ம பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அவங்களும் வந்துட்டு அதுதான் நானும் நினச்சிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி ஹோபி இருந்துட்டு சொல்கிறாங்க. எல்லாமே சஸ்பீரியஸாக போயிட்டுருக்குது. அதனால் நம்ம இப்போது அவள் ஃபேமிலி கூட இருந்து பார்த்தா தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்களா போகிறாங்க. இப்போது அப்படியே ஒயினோட வீட்டு முன்னாடி போய் நிறுத்துகிறாங்க. இப்போ அவங்களும் வந்துட்டு இறங்கி அப்படியே வராங்க. இப்போ வந்து அப்படியே ரூம்குள்ளே போய் அவங்க வந்துட்டு அந்த பெரிய ஒரு ஹாலாட்டாக இருக்குண்டா அங்கே போய் உட்காந்துட்ருக்காங்க. இப்போ ஒயின் வந்துட்டு ரெடி ஆகிட்டு அப்படியே கீழே வராங்க. ஏன்னா மெய்டு போய் இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரி பாய்ஸ் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. அவங்களும் அப்படி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டார்க் லிப்ஸ்டிக்கை ரெட் கலர் லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணிவிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் இதுலேயே காஸ்ட்யூம், கைக்கு போடுற க்ளவுஸ் பிளாக்கு, அப்படியே அவங்க வேர் பண்ணிக்கிறது பிளாக்கு, அப்புறம் அவங்களோட ஹேண்ட்பேக் எல்லாமே பிளாக் அண்ட் பிளாக்கில் போட்டு அவ்வளோ ஒரு ஐகானிக் லுக்கில் நீங்கள் வந்துட்டு ஸ்டெப்ஸ்லேருந்து இறங்கி வந்துட்டுருக்கீங்க. பாய்ஸாக அப்படியே எதாச்சியாக வந்துட்டு அப்படியே பார்க்குறாங்க. அந்த ஸ்டெப்ஸில் இருந்து நீங்கள் இறங்கி வர்றது இது எல்லாமே பார்க்கும்போது அவங்களால அவங்க கண்ணை நம்பவே முடியல. ஒரு செகண்ட் அவங்களே ரிவெஞ்ச் அதெல்லாமே மறந்துட்டு அப்படி வாய்ப்புலேருந்து சைட் அடிச்சிட்ருக்காங்க அவங்களுக்காக அவங்கள இப்படி இந்த ட்ரெஸ்ஸில் இப்படி பார்க்கும்போது அவங்களுக்கு அவ்வளோ அவங்கள அட்மையர் பண்ணுறாங்க. உங்களோட அந்த பியூட்டியான ஸ்ட்ரக்சர் எல்லாமே அவங்களுக்கு அப்படியே பார்க்குறாங்க. இப்போ நீங்கள் கீழே நீங்கள் வந்து பார்த்து கண்ணாலே சாப்பிட்ருவீங்க போல் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்துட்டு கேட்குறீங்க. அப்போ தான் பாய்ஸ் வந்துட்டு அப்படியே ரியாலிட்டிக்கு வந்துட்டு ஒன்றும் இல்லை ஒயன், இந்த ட்ரெஸ்ஸில் ரொம்ப க்யூட்டாக இருக்கீங்க அதனால பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி ஹோபி வந்துட்டு சொல்கிறாங்க. ஓ க்யூட்டாக இருக்கேண்ணா, ஹாட்டாக இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்துட்டு அப்படியே கேட்குறீங்க. ஜிகே வந்துட்டு செம்ம ஹாட்டாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. செம்ம ஹாட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஜிகே வந்துட்டு சொல்கிறாங்க. ஓ பார்த்தேன் உங்கள் கண்ணிலேயே என்னை எப்படி பார்க்குறீங்கன்னு நான் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சிரிச்சுட்டு அப்படியே ஸ்மெர்ட் பண்ணிவிட்டு அப்படியே முன்னாடி போகிறீங்க. பெரிய ஒரு காரா, அந்த கார் அவ்வளோ லென்த்தில் இருக்குது. அந்த காரில் நீங்கள் வந்துட்டு போகிறீங்க. உங்களுக்கு முன்னாடி பாடி கார்ட்ஸ் பின்னாடி பாடி கார்ட்ஸ் எல்லாமே வராங்க. அந்த காரில் நீங்கள் அப்படியே கால் மேலே கால் போட்டு உட்காந்துட்ருக்கீங்க. பாய்ஸ் அப்படியே சைடில் உட்காந்துட்ருக்காங்க. ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு பொசிஷனில் அப்படியே உட்காந்துட்ருக்காங்க. ஒவ்வொருத்தங்க காலில் மேலே கால் போட்டு உங்கள் முன்னாடி உட்காடுறாங்க. நீங்களா அதை பார்த்துட்டு சிரிச்சுட்டு அப்படியே அவங்கள பார்க்குறீங்க. அவங்களும் வந்துட்டு அப்படியே உங்களை பார்த்து ஒரு ஸ்மெர்ட் பண்ணுறாங்க. நீங்களா
பரவாயில்ல, நல்லா க்ளோஸ் ஆகிட்டீங்க என் கூட. நீங்கள் வந்து என் கூட சேர்ந்து ஒரு 2 இயர்ஸ் இருக்குமா, அந்த 2 இயர்ஸ் எனக்கு நல்ல நம்பிக்கை தரமான ஆளாக தான் இருக்கீங்க. அதுவும் இல்லாமல் உங்கள் 7 பேர்த்த பார்த்தா எனக்கு ஏதோ ஒரு ஃபீலிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சிரிக்கிறான். இப்போ அப்படியே இருந்துட்டு வேறு என்ன ஃபீலிங், காஜ் ஃபீலிங் தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே பல்ல கடிக்கிறாரு. இங்கே ஜெயிக்க இருந்துட்டு அப்படியே ஒயினா டாப் டு பாட்டம் பார்க்குறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவரும் சிரிக்கிறாங்க, ஸ்மெர்ட் பண்ணுறாங்க. இப்போது அப்படியே அந்த கார் பெரிய ஒரு ஹால்குள்ளே அப்படியே என்ட்ரு ஆகுது. என்ட்ரு ஆகிட்டு அப்படியே வரும்போது பாடி கார்ட்ஸ் ஃபுல்லாக அந்த இடத்த அப்படியே சரவுண்ட் பண்ணுறாங்க. இப்போ ஒயன் மாசாக கெத்த கீழே இறங்கி அப்படியே வராங்க. மற்றவங்களா, இது ஒயின் இண்டஸ்ட்ரியோட சிஓ தானே, எதுக்கு இவ்வளோ பாடி கார்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. தெரியாதா, அதை எப்படி இருந்தாலும் 1000 இருந்தாலும் லீயோட கம்பெனியோட ஓனரும் அவங்க தானே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா லீ குரூப்பும் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பாப்புலர் அண்ட் டாப் கம்பெனிடா சவுத் கொரியாலேயே. அப்போ நீங்கள் வந்துட்டு இறங்கி வந்துட்டு இருக்கும்போது அப்படியே காசப்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பாவம், இவங்க வீட்டில் மின்னுன்னு ஒரு வேலைக்காரி இருந்தால் அவளை கொஞ்சம் கூட இறக்கப்படாமல் இந்த ஒயின் அப்படி அசிங்கப்படுத்தி கொண்டா தெரியுமா அப்படிங்கிற மாதிரி அவங்களாம் பேசிகிட்டு இருக்காங்க. இது பாய்ஸ் காதலையும் விழுகுது. அவங்களாம் அப்படியே கச்சை முறுக்கிட்டு இது வரைக்கும் உங்களை அட்மையர் பண்ணி பார்த்துட்டு இருந்த ஐஸ்லாம் அப்படியே ரெட்டாக டேர்ன் ஆகுது. நீங்களா எதுவும் கண்டுக்காமல் நீங்கள் முன்னாடி போயிட்டுருக்கீங்க, பாய்ஸாக பின்னாடி வந்துட்டுருக்காங்க. இப்போது அர்ஜுன் வந்துட்டு அப்படியே மேடையில் நின்றுட்டுருக்கான். நீங்கள் வந்துட்டு பார்க்குறீங்க. பார்க்கும்போது அப்படியே அவங்க 2 பேர் ரிங் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. பார்த்துட்டு அச்சோ இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் வந்துருக்கணுமோ, சரி விட என்ன நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஸ்டேஜ் மேலே நீங்கள் போகிறீங்க. அர்ஜுனா அப்படியே உங்களை அப்படியே பார்த்துட்டே இருக்கான். அவனுக்கு அவ்வளோ கோவம் வருது. கையை அப்படி முறுக்கிட்டு இருக்கான். பட் ரோஸ் தான் இருந்துட்டு அப்படியே கையை முறுக்கினதெல்லாம் அப்படியே பிடிச்சிட்ருக்கான். அவளுக்கு ரொம்ப ஷாக்காக இருக்குது. நீங்கள் இப்படி வந்திருப்பீங்கன்னு அவள் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஏதோ உங்களை கூப்பிட்ருப்பான், பட்டு நீங்கள் இருந்துட்டு இப்படி வருவீங்க, அதுவும் அர்ஜுன் இவ்வளோ கோவப்படுவான்ட்டு அவள் எதிர்பார்க்கவே இல்லை. அப்படியே நீங்கள் வந்துட்டு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா பாதி ஒய்ஃபில் ப்ரோ உனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அப்படியே சிரிச்சுட்டு நீங்கள் கேட்குறீங்க. அர்ஜுனா சமக்கம் வருது. எதுக்குடி இங்கே வந்த, எதுக்கு இங்கே வந்த அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். எதுக்கு என்னோடய அண்ணனோட வருங்கால ஒய்ஃபை பார்க்க தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அப்படியே மின்னுட்டு ஒயன் என்ன ஒயனாச்சு, எதுக்கு என்ன பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. என்ன நீ சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே பக்கத்தில் வராங்க. ஒயன் என்ன அண்ணியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஆமாம், என்ன இருந்தாலும் ஃபேமிலி ஐட்டம் தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே நக்கலாக நீங்கள் கேட்குறீங்க. அப்படியே அவ்வளோ அப்படியே பார்க்குறாங்க. இப்போ உங்கள் அப்பா இருந்துட்டு ஒயன் என்ன பண்ணுற, ஃபேமிலி மீட்டப்புக்கு வந்திருக்கோம், தேவையில்லாத பண்ணிகிட்ருக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்களா, ஐயோ நான் ஒன்றுமே பண்ணல, சும்மா நார்மல் டாக் தான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து சொல்கிறீங்க. சரி, இருந்தாலும் வந்ததுக்கு ஹாப்பி 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 என்கேஜ்மெண்ட் டே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே ஒரு ஃப்ளார் இருந்துட்டு கொடுக்குறீங்க. அந்த ஃப்ளார் பார்த்தோம்னா பிளாக் கலர் ஃப்ளார்டா அது ஓகேவா. அதில் வந்து அப்படியே ரெட் கலரில் பிளட்டெல்லாம் தெரிச்சிருக்குது. அந்த ஃப்ளார் எடுத்து அப்படியே நீங்கள் வந்துட்டு ரோஸ் கையில் கொடுக்குறீங்க. ரோஸியாக அதை பார்க்குறா. அவ்வளோ ஷிவர் ஆகுது. நீங்கள் வந்துட்டு என்ன பயமாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. அவ்வளோ இல்லை ஒயன், என்ன இப்படி ஒரு ட்ரெஸ் காஸ்டியூம்லேயும் பிளாக்கில் வந்துட்டு நாங்கள் இங்கே ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான லைஃப்பை வாழலான்ட்டு இருக்கும்போது நீ இப்படி பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அது என்ன அர்த்தம் ஒயன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அர்ஜுனுக்கா இது பார்த்தோன்னே சமக்கம் வருது. ஒயன் என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளோட கையை இறுக்கி பிடிக்கிறாங்க. அப்படியே ஒயன் வந்துட்டு அந்த கையை எடுத்துவிட்டு என்ன ப்ரோ சொல்லுங்கள், நான் நார்மலாக விஷ் பண்ணலாம் தானே வந்தேன், எதுக்கு இப்போ இவ்வளோ கோவப்படுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. என்னடி விஷ் பண்ணுறேன், உன்னோட விஷயம் எனக்கு தேவையில்ல, ஒரு மயிரும் தேவையில்லைன்னு சொல்லிட்டு அந்த பொக்கையை எடுத்து அப்படியே தூக்கி எறிகிறாங்க. சைடில் வந்து பாய்ஸ் தான் நின்றுட்டுருப்பாங்க. அவங்க கால் கடியில் வந்து உழுகுது. அவங்களா பார்க்குறாங்க. இப்போ அப்படியே ஒயின் வந்துட்டு ஐயோ எதுக்கு இவ்வளோ கோவப்படுற, கூல் டவுன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே கீழே போய் அவள் வந்துட்டு உட்காடுறா. பாய்ஸ் வந்துட்டு அப்படியே அவங்க சரௌண்ட் பண்ணி உட்காடுறாங்க. ஷேட் எவ்வளோ கடுப்பாக இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நீங்களா அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. அப்படியே ரோஸ் இருந்துட்டு அர்ஜுனை காம் டவுன் பண்ணிகிட்ருக்கா. விட்டு இது நம்ம மெமரபிள் டே, நீ வந்து இதை இப்படி பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. நீங்களா ஆல் இஸ் குட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இப்போ 1 2 அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எதுவும் கவுண்ட் பண்ணிட்டீங்க. பாய்ஸாக என்ன இவ கவுண்ட் பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்க்குறாங்க. இப்போ 3 அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்துட்டு அப்படியே சவுண்ட் மேக் பண்ணுறீங்க. பாய்ஸை என்ன பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. பார்த்தா அந்த ஸ்டேஜுக்கு பின்னாடி இந்த இடத்துல அப்படியே
பாம் வந்து பிளாஸ்ட் ஆகுது. அங்கேயே அர்ஜுன் வந்துட்டு ரோஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அவளை வந்துட்டு ஹக் பண்ணி அப்படியே சைடாக ஹக் பண்ணிவிட்டு அப்படியே அவளை வந்துட்டு கூப்பிட்டு போகிறாங்க. அது வந்து ஒரு சின்ன ஒரு வெடிப்பு தான்டா, ஓகேவா? அதுக்காக ஸ்டேஜ் எல்லாமே அப்படியே பதறிடுச்சு. அங்கே வந்து இந்த விஐபிஸ் எல்லாருமே அப்படியே ரிட்டன் போடுறாங்க. இப்போ அர்ஜுன் வந்துட்டு அவ்வளோ கோவப்பட்டு அப்படியே உங்களை பார்க்குறா. ரோஸ் இருந்துட்டு அப்படியே பயந்துட்டே உங்களை பார்க்குறா. அவங்க அப்பா வந்துட்டு ஐயோ எதுக்கு தான் இவ்வளோ கூப்பிட்டு தொலைச்சோமோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தலையில் அடிச்சுக்கிறாங்க. நீங்களா இங்கே அப்படியே ஈவிலான சிரிப்போட சைக்கோட்டிக்காக அப்படியே சிரிச்சுட்டு உட்காந்துட்ருக்கீங்க. பாய்ஸாக பார்க்குறாங்க. சீ என்னடா இவ இப்படி பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படியே அவங்க வந்துட்டு இந்த மாதிரி ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு பக்கம் போகிறத பார்த்துட்டு ஒயன் வந்துட்டு ஓகே வந்த வேலை முடிஞ்சிச்சு நம்ம போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. பாய்ஸாக ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உங்கள் பின்னாடி அப்படியே வராங்க. இப்போ நீங்கள் வந்துட்டு எனக்கு ஒரே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கே, க்ளப்புக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்துட்டு பாய்ஸ் கிட்ட கேட்குறீங்க. பாய்ஸாக அவங்கள பார்க்குறாங்க டாப் டு பாட்டம். என்ன க்ளப்புக்கு போகலாம் தானே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்துட்டு கேட்குறீங்க. அப்படி அப்படின்ட்டு ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மற்ற பாய்ஸ் இருந்துட்டு ஓகேங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ நீங்கள் வந்துட்டு க்ளப்புக்கு போகிறீங்க. அங்கே அந்த க்ளப்பில் வேறு யாருமே இல்லை. அந்த க்ளப்பையே நீங்கள் ஓன் பண்ணியிருக்கீங்க இப்போது இந்த 1 டேக்காக. நீங்களா அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. உட்காந்துட்டு ஐ திங்க் எனக்கு இப்போ அந்த வேணுமே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து கேட்குறீங்க. அப்படியே பாய்ஸ் வந்துட்டு என்ன மேம் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. எனக்கா இந்த ட்ரக் வேணும். இந்த ட்ரக்கு வந்து இங்கே மட்டும்தான் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே வெயிட்டர் பார்க்குறாங்க. வெயிட்டர் வந்துட்டு ஓகே மேம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ட்ரக் வந்துட்டு எடுத்துகிட்டு வராங்க. நீங்களா பாய்ஸ் உங்களுக்கு வேணுமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து கேட்குறீங்க. அவங்களா இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹெட் நோட் பண்ணுறாங்க. அப்படியே நீங்கள் வந்துட்டு என்னதான் பசங்களோ நீங்கள் இவ்வளோ ஹேண்ட்ஸமாக அட்ராக்டிவாக ஹாட்டாக இருந்தால் மட்டும் பத்தாது, இதெல்லாம் அப்படியே லைஃப்பில் என்ஜாய் பண்ணணும். என்ன மாதிரி கிட்ஸோ நீங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்களா அந்த ட்ரக்கை வந்து அப்படியே எடுத்துக்கிறீங்க. ஒரு 5 to 6 minutes தான். இங்கே ஆரம் வந்துட்டு இதாண்டா இதுதான் சரியான டைம், இவளை பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்கலாம், என்ன கேட்டாலே இவன் சொல்லுவா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ அப்படியே ஆரம் வந்துட்டு உன் பேர் வைன் தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்குறாங்க. நீங்களா வைன் தான் என் பேர், வயன் வயன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து சொல்கிறீங்க. அப்புறம் நீ மாஃபியா? ஆமாம்மா நான் தான் மாஃபியா, குயின் மாஃபியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ அப்படியே பாய்ஸ் வந்துட்டு ஒவ்வொன்றா கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஆமாம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் யார் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் யார் ஒன்று வந்து லில்லி, இன்னொன்று ஜாஸ்மின், இன்னொன்று ரோஸ், அதுக்கப்புறம் பாய்ஸில் ஜாக்சன், காய், அதுக்கப்புறம் சாய், அதுக்கப்புறம் ராக்கி, அதுக்கப்புறம் செரி. இவங்க எல்லாமே என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் காலேஜ் டைமில். அந்த காலேஜ் டைம் எவ்வளோ நல்லா இருக்குன்னு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ அப்படியே பாய்ஸ் வந்துட்டு ஓகே வயன் உனக்கு மின்ன தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்படியே வயன் வந்துட்டு மின்ன தெரியுமே, புவர் கேர்ள், அவளை பார்த்தாலே ஏதோ பண்ணணுன்னு தோணும் அப்படிங்கிற மாதிரி அப்படியே நீங்கள் வந்துட்டு சொல்கிறீங்க. இது கேட்டோன்னே அப்படியே ஜேகேக்கா செம்மக்கம் வருது. அப்படியே கையை முறுக்குறாங்க. அப்படியே மற்ற பாய்ஸில் டே காம்டவுன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே கையை பிடிக்கிறாரு. வீதா இருந்துட்டு அப்படியே கையை பிடிக்கிறாங்க. ஜேகேவா அப்படியே கொல்லா காண்டில் அப்படியே உங்களை முறைச்சி பார்த்துட்ருக்காங்க. எல்லாமே ஆப்போசிட்டில் தான் உட்காந்துட்ருப்பாங்க. அப்போ இருந்துட்டு நீங்கள் எங்கள் வீட்டுக்கு இத்தனோண்டு இருக்கும்போது வந்தா தெரியுமா, டக்குன்னு எங்கள் அப்பா இந்த மாதிரி ஒரு பொண்ணை கூப்பிட்டு வந்தாங்கன்னா நீங்களே சொல்லுங்கள் எனக்கு பிடிக்குமா? சுத்தமாலுமே பிடிக்கல எனக்கு அவளை. ஆனால் அவள் என் பின்னாடியே நாய்க்குட்டியாட்ட சுற்றி 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 வருவா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இப்போது டே இருந்துட்டு அப்போனா முன்ன உனக்கு பிடிக்கல அதானே அப்படிங்கிற மாதிரி கோல்டாக கேட்குறாரு. நீங்களும் ஆமாம் 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 அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இருந்துட்டு அப்படியே மப்பில் வளரிட்டுருக்கீங்க. இப்போ ஐயோ எனக்கு இது பத்தலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இன்னொரு ட்ரக் எடுத்து அப்படியே மறுபடியும் இன்ஜெக்ட் பண்ணிக்கிறீங்க. இப்போ நீங்கள் ரொம்பவுமே ஹைப்புக்கு போயிடுறீங்க. பாய்ஸ்க்கா அவளை பிடிக்கலின்னு சொல்லும் போதே அவளுக்கு வந்து அவ்வளோ கோவம் வருது.
எப்படி உனக்கு நல்ல ஒரு பொண்ணு அவ்வளோ ப்யூரான சோலை வந்து உனக்கு ஹர்ட் பண்ண தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜிமின் வந்துட்டு கேட்குறாங்க. நீங்களா போலீஸ்கார் எப்படா நீ இத்தனோட ஹைட்டில் வந்துட்டு எனக்கு போலீஸ் வேலை கிடச்சிச்சு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து கேட்குறீங்க. பாய்ஸாக அப்படியே பார்க்குறாங்க முறைச்சிட்டு. நீங்கள் ஜிமின் வந்துட்டு அப்படியே உங்களை பார்த்து முறைக்கிறாங்க. நீங்களா சொல்லு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே ஜிமினோட கண்ணத்தை வந்து பிடிக்கிறீங்க. ஜிமின் அப்படியே கையை தட்டி விட்டுறாரு. சொல்லு வயன், நாங்கள் கேட்டதுக்கு நீ ஒன்றும் சொல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இப்போது ஜேகே வந்துட்டு கேட்குறாங்க. அப்படி கேட்டோன்னே வயன் வந்துட்டு ஆமாம் பிடிக்கல, வெறுத்தேன், எவ்வளோ வெறுத்தேன்னு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் வந்துட்டு அப்படியே ட்ரக்ஸ்லேயே வந்துட்டு பேசுகிறீங்க. சொல்லு வயன் சொல்லு, முன்ன நீ தான் கொன்னையோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜின்னு வந்துட்டு கேட்குறாங்க. நீங்கள் வந்துட்டு ஆமாம் நான் தான் கொன்னேன் தெரியுமா, என் கண்ணு முன்னாடி தான் அவங்க எல்லாருமே பண்ணாங்க, நான் தான் அவளை கொன்னேன், எல்லாமே முன்னாடி தான் நடந்துச்சு. அவள் எப்படி கத்துனா தெரியுமா, கத்துனா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்களும் ட்ரக்ஸில் அப்படி விளையாண்டுருக்கீங்க. பாய்ஸ்க்கு அப்படி ரொம்பவுமே ரத்தமெல்லாம் குத்திக்குது. அவங்களுக்கு அவ்வளோ கோவம் வருது, இப்படி ஸ்கூலாக இருப்பான்னு சொல்லிட்டு. இப்போ அவங்க அவ்வளோ கோவத்தில் இருக்கிறாங்க. விட்டால் இங்கேயே அவங்கள அப்படி கண்ட துண்டமாக வெட்டி போடுற அளவுக்கு அவ்வளோ கோவமாக இருக்கிறது அவங்களுக்கு. நீங்கள் வந்துட்டு அவள் போயிட்டா. ஆனால் உங்களுக்கு தெரியுமா, எதுக்கு பாஸ்ட்டை பற்றி பேசிகிட்டு இருக்கணும்? இப்போ ப்ரெசண்ட்டை பற்றி பேசலாமே. எனக்கு உங்கள் 7 இது கேட்கறதுக்கு வேடிக்கையாக தான் இருக்கும் தெரியுமா, ஆனால் எனக்கு உங்கள் 7 பேர்த்தையும் ரொம்பவுமே பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும். நம்ம 2 பேரும் 2 பேர் இல்லை நம்ம 8 பேரும் வேணாம் ஒரு 1 night stand இருக்கலாமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்துட்டு மொபைலில் கேட்குறீங்க. அவங்களுக்கு அவ்வளோ வெறியாகுது. நீங்கள் அது கேட்டது மட்டும் இல்லாமல் அப்படியே எழுந்திரிச்சு வந்து ஆரமோட மடியில் உட்காடுறீங்க. ஆரம் வந்துட்டு போய் முறைச்சி உங்களை பார்க்குறாங்க. நீங்கள் வந்துட்டு என்னோட பிஏ எவ்வளோ அழகாக இருக்கான், உனக்கு டிம்பிள் ஸ்மைல் வரும் தானே, உன் கண்ணத்தை பார்த்தாலே தெரியல, ஆனால் என் முன்னாடி ஒரு டைம் கூட நீ சிரிச்சே காட்ட மாட்டேங்கிற. உங்கள் 7 பேர்த்தில் ஒயன்னு என் பேர் சொல்லி கூப்பிட்றதுக்கும் கூட அவ்வளோ கஷ்டம். அப்படித்தானே சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் எல்லாம் பேசிகிட்ருக்கீங்க. ஆரமா அவ்வளோதான் அவருக்கு முடியவும் இல்லை. அதுவும் இல்லாமல் நீங்கள் எல்லோரும் உட்காந்துட்டு தேவையில்லாமல் அவரை அப்படியே ஹைப் ஏற்றிட்டுருக்கீங்க. இப்போ ஃபுல் ட்ரக்கில் இருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு ஒன்று தெரியுமா, நான் எனக்கு என்னன்னு தெரில, உங்கள் 7 பேர்த்தையுமே பிடிச்சிருக்கு. ஃபஸ்ட் டைம் ஆரம் அவனோட சின்சியாரிட்டி ரொம்ப ரொம்ப பிடிச்சிச்சு. அதுக்கப்புறம் நீ எவ்வளோ க்யூட் தெரியுமா. அப்புறம் இந்த மோச்சி என் குட்டி பையன், அவனையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிட்டு. அதுக்கப்புறம் ஹோபி, எப்போ பார்த்தாலும் சிடுன்ட்டு அதுவும் பிடிச்சிருக்குது. அதுக்கப்புறம் வேர்ல்டு வைல்ட் ஹேண்ட்ஸ், நீ எவ்வளோ க்யூட் தெரியுமா, பார்க்க தான் மேன்லி மாதிரி தெரியல, ஆனால் நீ அப்படியே குழந்த அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்களா அப்படியே ஜின்னோட கண்ணத்தை போட்டு கிள்றீங்க. அப்புறம் உங்கள் எல்லாத்த விட இந்த பூனைக்குட்டி க்யூட்னாலும் க்யூட், இந்த பூனைக்குட்டி மாதிரி யாருமே இல்லை, அவ்வளோ க்யூட்டாக இருப்பாள். அப்புறம் டேஞ்சரஸ் ஒன்று அந்த ஜேகே, அவன் உங்களை விட சின்ன பையன்,
ஆனாலும் அவன் அவ்வளோ ஹாட் அண்ட் செக்ஸியாக என் கண்ணுக்கு தெரியலாம். அதுவும் அவனோட லிப்ஸ்மோ, அவன் ஹேண்டில் இருக்கிற டேட்டூஸ் என்னன்னு தெரில. நீங்கள் 7 பேருமே ஏதோ பண்ணிட்டீங்க. ஆனால் என் லைஃப்பில் நீங்கள் கொஞ்சம் ஏர்லியாக வந்துருக்கக்கூடாது. நான் அழகாக உங்கள் 7 பேர்த்தையும் ஜாலியாக டேட் பண்ணியிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்கீங்க. ஆனால் எங்கள் பாய்ஸ்க்கா அவங்களுக்கு நீங்கள் முன்ன வந்து அப்படி பண்ணியிருக்கீங்கன்னு தெரிஞ்சோன்னா அவங்க அவ்வளோ கோவத்தில் இருக்கிறாங்க. நீங்கள் சொல்கிறது எதுவுமே அவங்க காது கேட்க மாட்டேது. இப்போ அவங்களுக்கும் அங்கே ட்ரிங்க்ஸ்லாம் இருக்கும்டா, ட்ரிங்க்ஸ்லாம் அவங்களும் பிடிச்சிருக்காங்க. அவங்களும் அப்படியே போதையிலேயே தான் இருக்காங்க. இப்போ நீங்கள் அப்படியே எந்திரிச்சு போய் ஹோபி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனோட லேப்பில் உட்காடுறீங்க. ஏன் சிடுன்னே இருக்க சொல்ல? எனக்கு தெரிஞ்சு நீ சிரிச்சா அழகாக இருப்ப. நீ சிரியேன் எனக்காக அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்களோட ஃபேஸை வந்து அப்படியே பிடிக்கிறீங்க. அவரை அப்படியே கையை போட்டு தட்டி விட்டுறாரு. நீங்களா வலிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்கீங்க. இங்கேயா நீங்கள் அப்படியே எந்திரிச்சுன்னு சரி எனக்கு உங்கள் 7 பேர்த்து கூடயும் 1 நைட் ஸ்டாண்ட் வேணும். வேணும். எச்சக் உனக்குலாம் அசிங்கமாக இல்லை இந்த மாதிரி கேட்குறதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்துட்டு கேட்குறாங்க. நான் எதுக்கு அசிங்கப்படணும்? ஐ எம் மாஃபியா குவீன். என்னோட இஷ்டம். நான் எத்தனை பேர்த்த வேணாலும் வச்சுக்குவேன். யார் என்ன கேட்பா? கேட்குறதுக்கு குடும்பமே இல்லை, யாருமே இல்லை. இந்த ட்ரக்ஸ் வேறு. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நீங்கள் வர்றதுக்கு முன்னாடியெல்லாம் நான் ரொம்ப ட்ரக்ஸ் எடுத்துப்பேன். அவ்வளோ ட்ரக்ஸ் அடிக்ட்டு. பட் என்னன்னு தெரில, இந்த 1 இயராக எனக்கு ட்ரக்ஸ் கம்மியாக ரொம்ப கம்மியாக எடுத்துக்கிறேன். எதனாலனா உங்களால். என்னன்னு தெரில, உங்களை ஒரு நாள் உங்கள் எல்லாத்தையும் பார்த்தா தான் எனக்கு ஹாப்பியாக இருக்குது. இல்லைன்னா எக்ஸ்ட்ரா ட்ரக்ஸ் எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து பேசிகிட்டு இருக்கீங்க. இப்போ நீங்கள் இப்படிலாம் அவங்கக்கிட்ட ஃப்ளர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறது அவங்க சுத்தமாகவே பிடிக்கல. ஜிம்மினா அப்படியே உங்களோட ஹேரை வந்து பிடிக்கிறாரு. நீங்களா வலிக்குது, ஏன் இப்படி பிடிக்கிற? இங்கே பாரு மோச்சி. எச்சா அப்படி கூப்பிடாதுடி. நான் கூப்பிட்டாம வேறு யார் கூப்பிடுவா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. அப்படியே அவர் இருந்துட்டு அப்படியே உங்கள் ஹேரை பிடிச்சி அப்படியே தள்ளி விட்டுறாரு. இப்போ நீங்கள் அப்படியே போய் ஆரம்பம் மேலே வந்துடுறீங்க. ஆரம்பம் வந்துட்டு அப்படியே உங்களுக்கு கிளார் அந்த ட்ராகன் ஐஸ் வச்சு அப்படியே உங்களை எரிக்கிற மாதிரி பார்க்குறாரு. நீங்களா உனக்கு இங்கே டிம்பிள் விழுகுன்னு தானே? அந்த டிம்பிள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு தெரியுமா? எங்கெங்க எனக்காக ஒரே மறுபடியும் அந்த டிம்பிளை கொண்டு வா பார்க்கலாம், கொண்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் இருந்துட்டு அப்படியே கணத்தை போட்டு இடிச்சிட்டு இருக்கீங்க. அவரை அச்சி அந்த பக்கம் போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே தள்ளி விட்றாங்க. இப்போ நீங்கள் இருந்துட்டு ஏன் உங்களுக்கு யாருக்குமே என்ன பிடிக்கல? நான் அழகாக தானே இருக்கேன், செக்ஸியாக தானே இருக்கேன். சரி உங்களுக்கு இப்போ என்னோடய ஹார்ட்னஸ் தெரியலேன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்களா அப்படியே உங்களோட ட்ரெஸ் அப்படியே ரிமூவ் பண்ணுறீங்க. ஜஸ்ட்டு ஃபார் ஸ்டோரி. ஓகே, நீங்கள் இந்த கேரக்டர் வந்து இப்படி பண்ணுறது உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் இது வந்து ஒயனா அப்படிங்கிற மாதிரி கேரக்டர்லேயே நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேவாடா? உங்களை வச்சு ஒப்பிட்டு பார்க்க வேண்டாம். ஓகே, ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ சொல்ல நான் ஹாட்டாக தானே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே நிற்கிறீங்க. நீங்கள் வெறும் டாப்பை மேலே வந்து ப்ரேசஸ் அப்புறம் இன்னர்ஸ் மட்டும் தான் போட்டிருக்கீங்க. அவங்களா சி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. ஏன் உங்களுக்கு எதுவும் ஆகலை? ஆனால் அவனுங்களுக்கு மட்டும் ஏன் அப்படி மூடாச்சு? மின்னு கிட்ட அப்படி நடந்துக்கிட்டாங்க அவங்களாம் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கா ஸ்ட்ரைட்டாக ஒரு ஸ்லாப் சப்புன்னு விழுகுது. அப்படியே யாருன்னு பார்த்தா சுகா. நீங்கள் வந்துட்டு எதுக்கு இப்போ என்ன அடிக்கிற என்ன அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து கேட்குறீங்க.
அவங்களா நீங்கள் வந்துட்டு ஃபுல் ட்ரக்ஸில் இருக்கீங்க. நீங்கள் வந்துட்டு எதுக்குடா படிக்கிறீங்க, என்ன உண்மையை சொல்லு, ஏன் உனக்கு என்ன மேலே தெரியமில்ல அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்துட்டு கேட்குறீங்க. அவங்களா எதுவுமே பேசல. ஓவராக நீங்கள் வந்துட்டு அவங்கள செடியூசிவாக அந்த மாதிரிலாம் இது பண்ண ஆரம்பிக்கிறீங்க, டச் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. அவங்களுக்கா உனக்குலாம் கொஞ்சமாச்சும் மனசாட்சிங்கிறது இருக்காடி, உன் ஃப்ரெண்டு சரி முன்ன உனக்கு பிடிக்கல அதனால அவளை பண்ணா, ஆனால் உன் ஃப்ரெண்ட் லில்லி என்னடி பண்ணா, லில்லி அவள் சரியான பிச்சு தெரியுமா, அவளுக்குலாம் இது டிசர்வ், அவளுக்குலாம் அத்தனை பேர் பற்றி இருக்காது. நான் உங்களையும் போக சொல்லியிருப்பேன், ஆனால் நீங்கள் எனக்கு தான் எனக்கு மட்டும்தான் புரிஞ்சிச்சு தானே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சிரிக்கிறீங்க. இப்போ அவங்க டைட்டாக உங்களோட ஹேரை வந்து ஒருத்தவங்க அவ்வளோ க்ரிப்பாக பிடிக்கிறாங்க. பார்த்தோம்னா அது வந்து ஹோபி. அவ்வளோ கேட்குது உனக்கு அலையிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ரூமுக்கு இருந்து கூப்பிட்டு போகிறாங்க. இப்போ ஹோபி இருந்துட்டு அப்படியே உங்களோட ட்ரெஸ்ஸு ஃபஸ்ட்டு அதெல்லாம் கிளியர் இருக்கும்லடா, அவர் வந்துட்டு எதுவுமே பண்ணல. அவர் பாட்டு பேண்ட் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே உங்களுக்கு ஃபக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. கிஸ் எதுவுமே இல்லை. ஏன்னா பாய்ஸ் வந்து அவ்வளோ கோவத்தில் இருக்கிறாங்க. இப்போ ஹோபி இருந்துட்டு அவ்வளோ த்ரோஸ் பண்ணுறாங்க. நீங்களா வலிக்குது மெதுவாக பண்ண அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து சொல்கிறீங்க. இப்போ ஆனால் அவர் வந்துட்டு உங்கள் மேலே இருக்கிற அவ்வளோ கோவத்தையும் கட்டுறாங்க. இப்போது அப்படியே அவர் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே இருந்துட்டு போகிறாரு. போடி எச்சா இதெல்லாம் பத்தாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இப்போது அப்படியே இருந்துட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு வராங்க. வந்துட்டு உங்களை எதுவுமே கிஸ் எதுவுமே ஆரம்பம் பண்ணல. அப்படியே உங்களை வந்துட்டு ஃபக் மட்டும் பண்ணுறாங்க. உங்களுக்கு அப்படியே லைட்டாக பெயின் ஆகுது, உங்களால் முடியல. இப்போ ஜின்னு வந்து உங்களை அதே மாதிரி தான் பண்ணுறாங்க. நீங்களா அப்படியே அவங்கள பப்பி ஐஸை வச்சு ஜின்னை பார்க்குறீங்க. ஜின்னா இப்போ அப்படியே லீன் ஆகி உங்களை கிஸ் பண்ணுறாரு. பட் அந்த கிஸ்ஸு ஸ்மூத்தான கிஸ் இல்லை, அவ்வளோ அக்ரெசிவாக உங்களை போட்டு கிஸ் பண்ணுறாங்க. அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு அனுப்பிட்டுருக்கீங்க. இப்போ அவர் வந்துட்டு முடிச்சுட்டு அப்படியே போகிறாங்க. இப்போது அப்படியே சுகா அதுக்கப்புறம் ஜிமின் இவங்களும் வராங்க. இவங்க 2 பேருமே சேர்ந்து உங்களை இது பண்ணுறாங்க. இப்போது நெக்ஸ்ட் வந்து டேவும் நம்ம டேவும் ஜேகேவும் வராங்க. ஜேகே வந்து பெல்ட் ரிமூவ் பண்ணி பெல்ட்டில் வந்து உங்களை அடித்து அந்த மாதிரி அப்யூஸ் பண்ணி இது பண்ணுறாங்க. லிட்டரலாக அவங்க எல்லாருமே அப்யூஸ் தாண்டா பண்ணியிருக்காங்க அவங்கள. பட் இவங்க எல்லாருமே ஒவ்வொன்றா பண்ணிவிட்டு அப்புறம் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு பக்கம் படுத்துட்ருக்காங்க. நீங்கள் பெட்டில் அப்படியே படுத்துட்ருக்கீங்க. உங்களை ஜேகே எல்லாம் அடித்து இது பண்ணியிருப்பாங்க. சுகா இவங்கெல்லாம் வந்து உங்களுக்கு படுத்துட்டு இது பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க டிஃப்ரெண்ட் பொசிஷனில் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி உங்களை வந்து அப்யூஸ் பண்ணியிருப்பாங்கடா. ஓகேவா, இமேஜின் பண்ணிக்கோங்க எப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ண வர மாட்டேங்குது. இப்போ இருந்துட்டு அப்படியே மார்னிங் வேக் ஆகுறீங்க. அப்படியே கண்ணை திறந்து பார்க்குறீங்க. உங்களுக்கா கண் எல்லாமே அப்படியே மங்கலாக தெரியுது. நீங்கள் அப்படியே ஒன்றே நல்லா ஐஸை ஃபுல்லாக ரப் பண்ணிவிட்டு அப்படியே பார்க்குறீங்க. நீங்கள் அப்படியே சுற்றி பார்த்தா உங்களோட பிளேஸில் அது என்ன வேறு பிளேஸா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே நீங்கள் ஹெட்டை ரப் பண்ணுறீங்க. ஹெட்டை ரப் பண்ணுறீங்க. இப்போ உங்களுக்கா என்னமோ பெயின் ஆகுது. அப்படியே நீங்கள் வந்துட்டு அப்படியே சைடாக பார்க்குறீங்க. பார்த்தீங்கன்னா யார் இது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் அப்படியே கவனித்து பார்க்குறீங்க. பார்த்தீங்கன்னா டே இருந்துட்டு உங்கள் பக்கத்தில் படுத்துட்டு இருப்பார். நீங்களா என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஷாக் ஆகி பார்க்குறீங்க. உங்களுக்கு லெக்கு ஃபுல்லாக அந்த அளவுக்கு பெயினாக இருக்குது. பெட்டு பார்த்தோம்னா ஃபுல்லாக ப்ளீட் ஆகிருக்கு. எல்லாமே அப்படியே அப்யூஸ் பண்ணியிருப்பாங்க. உங்கள் ஸ்கின் ஃபுல்லுமே அப்படியே பெல்ட்டில் அடித்தது அந்த மாதிரி அடிப்பட்ட இதுகள்லாம் எல்லாமே இருக்குது. நீங்களா அவங்க எல்லாத்தையும் பார்க்குறீங்க. பார்த்தா ஒவ்வொரு பாய்ஸ் ஒவ்வொரு பக்கம் படுத்துருப்பாங்க. சோஃபாவில் சில பேர் படுத்துட்ருப்பாங்க. அப்புறம் பெட்டில் வந்து கொஞ்சம் பேர் படுத்துட்ருப்பாங்க. அப்புறம் சில பேர் அப்படியே கீழே இந்த மாதிரி தரையிலையும் படுத்துட்ருப்பாங்க. நீங்களும் அப்படியே பார்க்குறீங்க. நீங்களும் அப்படியே வேக் ஆகுறீங்க. அப்புறம் உங்கள் பக்கத்தில் இன்னொருத்தவங்க படுத்துட்ருப்பாங்க. பார்த்தோம்னா வேறு யாரும் இல்லைடா, அது வந்து ஜின்னா படுத்துட்ருப்பார். அவராக அப்படியே கண்ணை முழிச்சிடுறாரு. நீங்களா அப்படியே ஜின்னை பார்க்குறீங்க. ஜின்னா இருந்துட்டு ஓ அயன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்க்குறாரு. நீங்களா எதுவும் பேசலை. உங்களுக்கு அங்கே என்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே புரிஞ்சிச்சு. நீங்களா
தள்ளிக்கோ, நான் கிளம்பணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே நீங்கள் வந்துட்டு அவங்க பாடியை ஃபுல்லாக கவர் பண்ண மாதிரி எந்திரிக்கிங்க. உங்களால் சுத்தமாக முடியல, காலை கீழே வைக்கிறீங்க, பட் ஃபுல்லுமே முடியல. நீங்களா அப்படியே உங்களால் காலை கீழே வைக்க முடியாமல் அப்படியே சைடில் சாஞ்சிட்றீங்க. அப்படியே அங்கே இருந்த ஒரு வெசல் வந்து அப்படியே உடஞ்சிருது. அப்படியே அந்த சத்தம் கேட்டு மற்ற வயசு அப்படியே எந்திரிச்சிட்றாங்க. எந்திரிச்சிட்டு பார்க்குறாங்க, நீங்களா இப்படி நின்றுட்டுருக்கதை பார்க்குறாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் கில்ட்டியாக இருக்குது, என்னடா இப்படி பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு. பட் மின்னுக்கு அப்புறம் லில்லிக்கு இதெல்லாம் பண்ணதெல்லாம் பார்த்துட்டு இவளுக்குலாம் இது தேவைதா அப்படிங்கிற மாதிரி அவங்களும் அப்படியே யோசிக்கிறாங்க. இப்போ ஜின்னு இருந்துட்டு அப்படியே உங்களை பிடிக்கிறாங்க. நீங்கள் இருந்துட்டு நோ ஓகே ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்களா அப்படியே ரெஸ்ட் ரூம் போகிறீங்க. பாய்ஸாக அப்படியே பார்க்குறாங்க. டேய் ஏதோ தப்பு பண்ணிட்டோமாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜின்னு இருந்துட்டு கேட்குறாங்க. ஐயா நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்க? இந்த மாதிரி விச்சுக்கெலாம் தப்பு பண்ணிட்டேன்னு நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஜேகேன்னு சொல்கிறாங்க. இருந்துட்டு ஆமாம் எப்படி எப்படி மோன் பண்ணால் மோர்னிங் அவளுக்கு கேட்குது, அவளுக்கு ஹெல்ல காமிச்சோம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே இருந்துட்டு சொல்கிறாங்க. அப்படியே அந்த ஆனால் அப்படியே பெட்டை பார்க்கும்போது பாய்ஸ்க்கே கொஞ்சம் அவ்வளோ கஷ்டமாக இருக்குது, என்னடா இப்படி பண்ணியிருக்கோமேன்னு சொல்லிட்டு. இப்போ வந்துட்டு நீங்கள் அப்படியே ஷவரில் அப்படியே நின்றுட்டே இருக்கீங்க. ஷவரில் இருந்து அப்படியே தண்ணி ஊற்றிட்டே இருக்குது. நீங்களா அப்படியே அங்கே எதுவுமே பேசல, அப்படியே நின்றுட்டு கண்ணை மூடி அப்படியே எல்லாத்தையும் யோசித்து பார்க்குறீங்க. பட் உங்களுக்கு சுத்தமாக ஞாபகம் இல்லை. ஃபஸ்ட்டு ட்ரக்ஸ் எடுத்துக்கிட்டது மட்டும்தான் ஞாபகம் இருக்குது. செகண்ட் டைம் எடுத்துக்கிட்டோன்னு உங்களுக்கு எதுவுமே துளி கூட ஞாபகம் இல்லை. பட் நீங்கள் தான் இன்டிமேட் பண்ணியிருப்பீங்கன்ட்டு உங்களுக்கு தோணுது. ஏன்னா உங்களுக்கு அவங்க மேலே ஒரு ஃபீலிங்ஸ் இருந்திருக்குது, அது உங்களுக்கே தெரியும். சரி நம்ம அதை ஏதோ பண்ணியிருப்போம் அப்படிங்கிற மாதிரி நீங்களே அஷ்யூம் பண்ணியிருக்கீங்க. ஏன்னா இது வரைக்கும் அந்த 7 பாய்ஸ் வந்து உங்களை அந்த மாதிரி கண்ணோட்டத்தில் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை, அது உங்களுக்கே நல்லா தெரியும். நீங்களா அப்படியே ஒன்றும் பேசுகிறதுக்கு இல்லை, அப்படியே நீங்கள் வந்துட்டு வந்துடுறீங்க. வந்துட்டு அப்படியே வெளியே வந்து நிற்கிறீங்க, உங்களோட ட்ரெஸ்லாம் போட்டு. பாய்ஸாக பார்க்குறாங்க. ஒயன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே ஜிமின்னு இருந்துட்டு வராங்க. நீங்களா நாட் அ ப்ராப்ளம், உனக்கு டிபார்ட்மெண்ட்டுக்கு டைம் ஆகலை போங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்துட்டு ஜிம்மினையும் ஹோபியும் பார்த்துட்டு சொல்கிறீங்க. ஹோபியா அப்படியே உங்களை ஒரு வியர்டான ஐஸில் பார்க்குறாரு. நீங்களா என்ன ஜஸ்ட் 1 நைட் ஸ்டாண்ட் தானே, பரவாயில்ல, எனக்குலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நீங்களா போங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து சொல்கிறீங்க. பாய்ஸா என்ன பொண்ணுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உங்களை பார்க்குறாங்க, சீங்கிற மாதிரி சொல்லிவிட்டு. நீங்களா இது ஜஸ்ட் 1 நைட் அவ்வளோதான், இதை பற்றி தேவையில்லாதில் யோசிச்சுட்டு இருக்க வேண்டாம். ஓகே, நீங்கள் போய் டிபார்ட்மெண்ட்டை பார்க்கலாம். தென் ஜென் தேங்க்ஸ் ஃபார் கம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே ஹேண்ட் செக் பண்ணி லைட்டாக ஹக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு கிளம்புறீங்க. இப்போ அவங்களெல்லாம் போக சொன்னோன்னே அப்படியே உங்களுக்கு பின்னாடி வந்து ஜேகே சுகா இருந்துட்டு வந்துட்டுருக்காங்க. அப்புறம் ஆரம் வியூ வந்துட்டுருக்காங்க. நீங்களா ஜேகே சுகாவும் பார்த்துட்டு என்ன ஹார்பரில் போய் வேறு ஏதோ ஒரு வேலை இருந்துச்சுன்னா போய் பாருங்கள் போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறீங்க. அவங்களும் வந்துட்டு ஒயன் அப்படிங்கிற மாதிரி ஏதோ பேச வராங்க. நீங்களா நான் தான் போன்னு சொல்லிட்டேன்ல அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து சொல்கிறீங்க. அவங்களும் சீப்போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே போயிடுறாங்க. இப்போ ஆரமும் வி இருந்துட்டு ஒயன் அது வந்து அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆரம் வந்துட்டு பேசுகிறாங்க. வி எதுவுமே பேசல, அவராக அப்படியே பார்க்குறாங்க. நீங்கள் வந்துட்டு ஆரம் அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, எனக்கு தெரியும் நான் தான் இன்டிமேட்டாக மூவ் ஆகிருப்பேன்னு, பட் இட்ஸ் ஓகே, எனக்கு நோ ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து சொல்கிறீங்க. இப்போ வி இருந்துட்டு ஒயன் உனக்கு கொஞ்சம் கூட ஃபீல் ஆகலையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. நீங்களா அப்படியே ஷாக்கிங்காக வியை திரும்பி பார்க்குறீங்க. என்ன வச்சு ஒயன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இல்லை மேடம்லேருந்து ஒயன் ஆகிட்டேன்னா அதான் பார்த்தேன், எதனால் அந்த நைட் அவ்வளோ சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டேன் நான் உங்களை அப்படிங்கிற மாதிரி நீங்களா எகத்தாளமாக நக்கலாக அந்த மாதிரி கேட்குறீங்க. வியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் எதுவும் பேசலை. நீங்கள் வந்துட்டு ஓகே, அப்புறம் எனக்கு இன்றைக்கி இருக்கிற மீட்டிங்ஸ் எல்லாமே கேன்சல் பண்ணிடுங்க, அண்டு எனக்கு பர்சனல் வேலை இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் பாட்டு கிளம்பிடுங்க. நீங்கள் கிளம்பினோன்னே பாய்ஸ் எங்கேயும் போயிருக்க மாட்டாங்க. அவங்களா திரும்பி வராங்க. ஏய் என்னடா இவளுக்கு நீங்கள் ஃபீல் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜின்னை போட்டு திட்டுறாங்க. ஜின்னு வந்துட்டு இல்லைடா கொஞ்சம் கஷ்டமாக தெரிஞ்சு அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவளை எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் போகிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அதோட நான் இந்த பாட்டை வந்து எண்ட் பண்ணுறேன்டா. ஓகே, இனி நெக்ஸ்ட் பார்ட் சீக்கிரம் வரும். ஓகே, இது எப்படி பண்ணியிருக்கேன்ட்டு எனக்கு தெரியல. லாஸ்ட்டில் கொஞ்சம் இந்த மாதிரி சீன் வைக்கணும்னு சொல்லிட்டு தான்டா வச்சேன். உங்களுக்கு பிடிக்கலைன்னா ஐ எம் ரியலி சாரி. ஓகேடா, பிடிச்சிருந்துச்சுன்னா ஓகே தான், பட் பிடிக்கலைன்னா ஐ எம் ரியலி சாரிடா. ஓகே, இது எப்படி பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஓகே கைஸ், ஓகேடா, பாய் பாய், லவ் யூ.
மிஸ் யூ. தேங்க் யூ.